ஓம் சாந்தி. 5/5/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. தந்தை ருத்ர ஞான யஜ்யத்தை படிச்சிருக்கிறார். பிராமணர்களாகிய நீங்கத்தான் இந்த யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. அதனால நீங்க அவசியம் தூய்மையா இருக்கணும். சூப்பர் இல்லையா? உங்களுக்காக படிக்கிறார், உங்களை நம்பித்தான் படிக்கிறார். எல்லோரும் தூய்மை ஆக்கக்கூடிய யஜ்யம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருந்தால் தான் மற்றவங்க கிட்ட தூய்மை ஆக்கக்கூடிய வார்த்தையும் சொல்லுவீங்க, சக்தியும் கொடுக்க முடியும். சூப்பர் இல்லையா? பாயும். ஓகே, அந்த வைப்ரேஷன் தெரியும். அங்கே வந்த உடனே நம்மளும் தூய்மை ஆகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். கேள்வி: கடைசி நேரத்தில் தந்தை எந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்வார்? சூப்பர் சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அந்த கடைசி நேரம் தானே. யார் நல்ல முறையில் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்துகள் அதிகம் வரக்கூடிய கடைசி நேரத்தில் உதவி கிடைக்கும். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு அவசியம் தந்தை உதவி செய்வார் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ கடைசி நேரத்தில் ஆபத்துகள் வர்ற டைமில் யாருக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ யார் நல்ல முறையில் சேவை செய்கிறாங்க, பாபாவுக்கு உதவியாளர் ஆயிடுறாங்க, தன்னையே பாபாவுடைய சேவையில் அர்ப்பணம் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தான் பாபா உதவி செய்வார் கடைசியில். அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ சேவை செய்கிறது பிற்காலத்தின் பாதுகாப்பு. அதாவது எதிர்காலத்தில் பிரஜைகளை ஒரு ராஜ்ய பதவி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போவே அந்த விநாச காலத்தில் என்ன ஆகும்? உதவி கிடைக்கும். இப்போ சேவை செய்கிறதன் மூலமாக, பாபாவுக்கு உதவியாளர் ஆகிறதன் மூலம், எண்ணத்தினால சொல்லுனால செயல்னால மூணுத்தினாலும் சதா சேவையில மூழ்கி இருக்கணும். கேள்வி: அதிசயமான முகம் யாருடையது? அதன் நினைவு சின்னம் எந்த ரூபத்தில் இருக்குது? யாருக்கு அதிசயமான முகம் இருக்குது? அதிசயமான முகம் யாருடையது? உலகம் ஃபுல்லாக யாருடைய முகத்தை பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க? தனக்குன்னு முகம் இல்லாத சிவபாபா எப்போ இந்த முகத்தை ஆதாரமாக எடுக்கிறாரோ, பிரம்ம பாபாவுடைய முகத்தை ஆதாரமாக எடுக்கிறாரோ, அப்போ இவருடைய முகம் அதிசயமான முகமாயிடுது. பிரம்மாவுக்கும் இதே முகம், சிவனுக்கும் இதே முகம் மாதிரி ஆயிடுது இல்லையா? குஜராத் உடம்புல சிவபாபா வந்தோடனே அந்த முகமே மாறுது இல்லை? அதிசயத்தை பார்க்குறோம்ல கண்ணு முன்னாடி. அதனால குழந்தைகளாகிய நீங்கள் நேராக அந்த முகத்தை பார்க்கறதுக்காக வரீங்க. இதன் நினைவு சின்னமாக தான் ருண்ட மாலையில் மண்டவோடு மாலையில் முகத்தை காமிக்கிறாங்க. மண்டவோடு மாலை யார் போட்டிருப்பா? காளி போட்டிருப்பாங்களா? காளி போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அதில் முகத்தை காமிக்கிறதோட அடையாளம்னா இது அதிசயமான முகம், இதோடைய நினைவாக தான் அப்படி காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிரம்ம பாபா முகத்தை பார்க்க போகல, நாம் சிவபாபா முகத்தை பார்க்க போகிறோம். அதனால தான் இது அதிசயமான முகமாயிடுதுன்றார். பாடல்: மிக இனிமையானவர், மிக அன்பானவர். ஓம் சாந்தி. நான் ஒரே முறை தான் வரேன், 5000 வருஷத்துக்கு பிறகு குழந்தைங்களோட முகத்தை பார்க்குறேன். யார் சொல்கிறது இதை? சிவபாபா, எல்லையற்ற தந்தை சார். ஒரே ஒரு முறை தான் வரேன் இந்த 5000 வருஷத்தில். 5000 வருஷம் முடிந்த பிறகு தான் மறுபடியும் வர்றது. ஆனால் தந்தைக்கு தனக்குன்னு முகம் கிடையாது. என்ன சொன்னார் நேற்று? அதிகமாக பிரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் நிச்சய புத்தியும் அதிகமாக வருதுன்றார். பாபா கூடவே 2500 வருஷம் இருந்த குழந்தைக்கு நிச்சய புத்தி வர மாட்டேங்குது. 5000 வருஷம் பிரிஞ்ச குழந்தைக்கு தான் வருது. தந்தைக்கு தனக்குன்னு முகம் கிடையாது.
சிவபாபா கூட பழைய சரீரத்தை கடனா எடுக்கிறாரு. அதனால தான் நீங்கள் பாப்தாதா 2 பேருடைய முகத்தையும் பார்க்குறீங்க. அதனால தான் 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா தாதா 2 பேரும் சேர்த்து பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முகத்தில் போய் மாட்டிக்கூடாது, அப்போ பிரம்மாவை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ பாப்தாதா 2 பேருடைய முகத்தை பார்க்குறீங்க. அதனால தான் பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. இல்லாட்டினா பிரம்ம பாபா சொல்கிறது வந்து டைரெக்டாக அன்பு நினைவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்கள்ல. பாப்தாதாவின் அன்பு நினைவுன்னு ஏன் சொல்கிறாங்க? 2 பேரும் சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா சிவபாபாவுக்கு உடல் இல்லாத காரணத்தினால இந்த உடலை எடுத்து தான் உங்ககிட்ட பேசுகிறார். ஸோ 2 பேருடைய முகத்தையும் பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மாலையில் கூட முகத்தை காமிக்கிறாங்க. ருண்ட மாலை உருவாக்குறாங்கன்னா சிவபாபா கூட இப்படி முகத்தை பார்ப்பார். சிவபாபா கூட இந்த சரீரத்தை கடனாக எடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. அது மண்டவோடு மாலையில் முகத்தை காமிக்கிறாங்கன்னு இருக்கு, அது என்னன்னு புரியல. அது சரி, இனிமேல்ட்டு பார்ப்போம் மண்டவோடு மாலையில் அது என்னன்ட்டு. அல்லது மண்டவோடே தான் முகம் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சிவபாபா இந்த பிரம்மாவுடைய வாய் மூலமாக பேசுகிறாரு. ஆக இது அவருடைய வாய் ஆயிடுச்சு இல்லையா? இந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை தந்தை வந்து குழந்தைங்களுடைய முகத்தை பார்க்குறாரு. கடன் தான் எடுக்கிறார் பிரம்மாவுடைய உடலை, இருந்தாலும் அப்போதைக்கு அவர் பயன்படுத்தினால அது அவருடைய வாய் அவருடைய கண் அப்படி ஆயிடுது. அப்படிதான் நமக்கும் தெரியுது. ஸோ இப்போ மட்டும்தான் குழந்தைங்களுடைய முகத்தையே பார்க்குறாராம். ஒரே ஒரு முறை தான். எவ்வளோ பெரிய விஷயம். தேவதையாக இருக்கும்போது என் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க கூட வரல. யாரோ ஒரு மாதாஜி சொன்னாங்க, முஸ்லீம் நாட்டில் என்னுடைய பையன் கல்யாணத்தப்போ அவன் முகத்தை கூட நான் பார்க்கல பிரதர். ஏன்னா அங்கே ஹிந்து, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது ஸ்ட்ரிக்டான நாடுன்றதுனால பார்க்க விட மாட்டாங்க. இப்போ எவ்வளோ கொடுமை. அது மாதிரி நம்ம அப்பா நம்மளை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாரு பாருங்க தேவலோகத்துக்கு, அங்கே வந்து நம்மளை பார்க்கல, வெளியில இருந்து கூட பார்க்கல இல்லையா? 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தைங்க முகத்தையே பார்க்குறோம். அதனால தான் குழந்தைங்களோட குறைய அவருக்கு தெரியல இல்லையா? ஆனால் உண்மையிலே 5000 வருஷத்தில் இந்த கடைசி பிறவியில் தான் எல்லோரும் குறை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் குறை கிடையாது. இப்போ இவ்வளோ நாள் முழுமையாக தானே இருந்தாங்க. அப்போ அதை மைண்டில் ஓட விடணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி. எடுத்தோடனே விசேஷ குணத்தை பார்த்துட்டு வரத்தை கொடுத்துட்டு பாபாட்ட போயிடுறது செம்ம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் இது. அப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ பாவச்சுமை இருக்குது, எத்தனை பேர் மேலே நம்ம எத்தனை பேரோட குறையத்தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்துருக்குறோன்னு தெரியும். அப்போ அந்த நிறையை திரும்ப திரும்ப சொல்ல 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 அவங்கள பார்க்கும்போது அந்த நிறை தான் ஞாபகம் வரும். கர்ம கணக்கு முடிக்கிற யுக்தி அது. சிவபாபா இந்த முகத்தை கடனா வாடகைக்கு எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தைக்கு தனது கட்டடத்தை வாடகைக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு லாபம் ஏற்படுது. அவருடைய உடம்ப கட்டடான்றார். இதை வாடகைக்கு கொடுக்கறதுனால அதுவும் கடவுளுக்கே கொடுத்தா எவ்வளோ லாபம் ஏற்படுது இல்லையா? பாபாவுடைய ஞானத்துக்கு நம்ம கீதா பாடசாலை கொடுத்தாலே இவ்வளோ லாபம்னா அவர் உடலே கொடுக்குறார். எவ்வளோ லாபம் ஏற்படுது. முதல்ல இவருடைய காது தான் கேட்குது. உடனேயே நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் எல்லோரையும் விட ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது இவருடைய காது தான். சூப்பர்ல, அங்கேருந்தானே வருது. இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்காம இருக்கலாம், ஆனால் நான் பேசுறது நான் கேட்பேன்ல கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. அது மாதிரி பாபாவோட பிரம்ம பாபா உடலுக்குள்ளே இருந்து இவரும் உள்ளே இருந்தே பேசுறதுனால முதல்ல, ஆனால் அதே டைமில் நீங்களும் கேட்கலாம். பட் இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. சூப்பர் இல்லை?
உங்களுடைய ஆத்மா தூரத்தில் உட்காந்துட்டு இருக்குது இல்லையா, பக்கத்திலே இருந்தால் கூட வேற ஒரு உடம்புல எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது. ஆத்மா காது மூலமாக கேட்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுது. இங்கே நேரடியாக முகத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் குழந்தைங்க வர்றீங்க. இது அதிசயமான முகம். சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா நிராகார சிவபாபா அவசியம் இங்கே வந்து பிரவேசம் செஞ்சிருக்கிறார். அதனால தான் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஸோ பிரம்ம பாபாவுடைய முகம் அதிசயமான முகமாக மாறிடுது சிவபாபா வரும்பொழுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வரீங்க. இப்போ சிவபாபா இங்கே வர்றதோடைய நினைவாக தான் இங்கே சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னா, அப்போ இந்த பாரதமே அவருடைய தேசமாயிடுது. கடவுள் வாழும் பூமி இது. எவ்வளோ பெரிய விஷயம். அவருடைய தேசமாயிடுது. பாரதம் அழிவற்ற பரமபிதா பரமாத்மாவுடைய பிறப்பிடம். ஆனால் அவருடைய பிறப்பு வந்து மற்ற மனிதர்களை மாதிரி கர்ப்பத்தில் போய் பிறப்பு எடுக்கிறது கிடையாது. டைரக்டாக அவருடைய சரீரத்தில் நான் பிரவேசிக்கிறேன். பிறகு குழந்தைங்களுக்கு ஞானம் சொல்கிறேன் அப்படின்னு சுயம் சொல்கிறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, இவர் சரீரத்தில் பிரவேசிக்கிறார் பாபா. எதுக்காக? குழந்தைங்களுக்கு ஞானம் சொல்கிறதுக்காக. மெயின் அவர் வந்த வேலை அதுக்கு தான் இல்லையா? அதன் மூலமாக தான் தூய்மையாக்குறார். ஏன்னா எனக்கு எந்த சரீரமும் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் சரீரம் உண்டு. இந்த பூமிக்கு வரும்போதே உங்களுக்கு சரீரம் நிச்சயிக்கப்பட்டுடுது. அதனால தான் சிவனுக்கு எப்பயுமே லிங்க ரூபத்தை தான் காமிக்கிறாங்க. ஜோதி ஸ்வரூபம், லிங்க ரூபம். அருட்பெருஞ்சோதி எந்த ஜோதி? சிவனை குறிக்கிறது. ஒளியாவே இருக்கிறது அவர் மட்டும்தான். ருத்ர யஜ்யத்தை படிக்கும் பொழுது மண்ணுருண்டையினால லிங்கம் உருவாக்குறாங்க. சாலி கிராமத்தை சின்னதா உருவாக்குறாங்க. சிவலிங்கத்தை பெருசா உருவாக்குறாங்க. உண்மையிலே ஆத்மா சின்னதாவோ பாபா பெருசாவோ அப்படிலாம் கிடையாது. ஆத்மாவும் பரமாத்மாவும் சைஸ்ல ஒரே சைஸ் தான். ஆனா இவர் தந்தை. இவங்கெல்லாம் அவரோட குழந்தைன்னு காமிக்கிறதுக்காக அப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இல்லையா? படத்தில் ஹீரோ நிறைய பேரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாருன்னா ஹீரோவுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் வித்தியாசமாக இருக்கும். அவர் ஹீரோன்னு தனியாக தெரியணுன்றதுக்காக. அதுக்காக தான் இங்கே லிங்கத்தை பெருசாக காட்டுறாங்க. மற்றபடி சின்னது பெருசெல்லாம் கிடையாது. ஆத்மா ரெண்டு பேருக்குமே பூஜை தனித்தனியாக செய்வாங்க, ஒன்றா பண்ண மாட்டாங்க. இது சிவன், இது சாலிகிராமன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஒன்றா நடக்காது பூஜை இல்லையா? மற்றபடி எல்லாமே சிவன் அவங்க சொல்கிறது கிடையாது. எவ்வளோ சூப்பர். இந்த சாலிகிராமம் குட்டி குட்டியாக வச்சுட்டு அது சிவன் அவங்க சொல்கிறது கிடையாது. அப்போ எப்படி நாம் எல்லாரும் கடவுளாக முடியும்? லிங்கமே வச்சுட்டு அதுவே சிவன் கிடையாதுன்னும் பொழுது நாம் எப்படி சிவனாக முடியும்? சிவலிங்கத்தை பெருசாக உருவாக்குறாங்க, சாலிகிராமத்தை சின்னதாக உருவாக்குறாங்க.
இந்த சாலிகிராமங்கள்லாம் குழந்தைங்க அவர் கூட இருக்கிறாங்க. சாலிகிராமத்துக்கு ஏன் பூஜை செய்கிறாங்கன்னு பாபா புரிய வச்சிருக்காரு. ஏன் பூஜை செய்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் இருந்துட்டு சிவபாபாவோட சேர்ந்து பாரதத்தை சிரேஷ்டமாக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக தான் பூஜை. பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறதுக்கு தான் சிவனுக்கும் பூஜை, கூட உதவி செஞ்சதுக்கு தான் உங்களுக்கும் பூஜை. ஏன்னா நீங்கள் ஆத்மாக்கு, நீங்களும் ஆத்மா தானே, அவரும் ஒரு ஆத்மா தானே, பரமாத்மா. அதனால் சாலிகிராமம். சிவபாபாவின் ஸ்ரீமத் இப்போ சாலிகிராமங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ருத்ரனாகிய சிவபாபாவும் ஞான யஜ்யத்தை படைச்சிருக்கிறாரு. சிவபாபாவும் பேசுறாரு, சாலிகிராமமும் பேசுது. இது அமர கதை, சத்திய நாராயணன் கதை. மனிதனை நரன்ல இருந்து நாராயணனா ஆக்கிற கதை இது. இந்த கதையை கேட்குறவங்க அப்படியே கேட்டு கேட்டு என்ன ஆயிடுறாங்க? நாராயணனாவே ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞான பாயிண்ட்டோ அல்லது ஒரு சேவையோ அதையே நினைவு செஞ்சுக்கிட்டே நாள் ஃபுல்லாக இருந்து நைட்டு தூங்கும்போதும் அதே நினைவு செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா கனவுல அது வரும். கவனிச்சிருக்கீங்களா? அழகாக வரும், நிஜமாக நடந்த மாதிரி அங்கே வரும். அதே மாதிரி இந்த நாராயணன் கதையை இந்த என்னது பாபா ஒன்று சொல்லுவார், வயசான ஸ்டேஜுக்குன்னு ஒன்று சொல்லுவார், ஒரு வேர்டு அதுக்கு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உங்களுக்கு எல்லாம் இப்போ என்னன்னு சொல்லுவார்? வானப்பிரஸ்த நிலை. ஸோ அப்போ இந்த வானப்பிரஸ்த நிலை கடைசியில் முடியறதுக்கு முன்னாடி தான் வானப்பிரஸ்த நிலை, சரீரம் விடுறதுக்கு முன்னாடி நிலை தான் வானப்பிரஸ்த நிலை. அப்போ அந்த வானப்பிரஸ்த நிலையில் இந்த வாணி ஞானம் மட்டுமே உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நாராயணன் கதையே கேட்டுட்ருக்கீங்க, நான் தான் அந்த நாராயணன், நான் தான் அந்த நாராயணன். அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே போயிட்டீங்கன்னா நிஜமாகவே நாராயணன் ஆகிடுவீங்க. அங்கே கனவுல உங்களுக்கு அது நிஜமான மாதிரி காட்டுது, இங்கே நிஜமாகவே ஆகிடுவீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? மனிதனை நரன்லேருந்து நாராயணன் ஆக்குது இந்த அமரக்கதை. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் மிக உயர்ந்த பூஜை அவருக்குத்தான் நடக்குது. ஸோ பெரிய பூஜை எல்லாரும் தூரத்துலேருந்து பார்க்கணுன்றதுக்காக லிங்கத்தை அவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க. மற்றபடி ஆத்மா பெருசாலும் இருக்காது, மிகச்சரியாக புள்ளி வடிவத்தில் இருக்குது. ஆனால் அதில் எவ்வளவு ஞானம் இருக்குது, எவ்வளவு பாகம் நிறைஞ்சிருக்குது. நான் சரீரத்தில் பிரவேசம் செஞ்சு நடிப்பு நடிக்கிறேன்னு இவ்வளவு சின்ன ஆத்மா சொல்லுது. இதை நினச்சி பார்த்தாலே எவ்வளோ ஆச்சரியம். அதுதான் பாபா ஆத்ம பயிற்சிக்கு சொல்கிறார்ல, நான் ஆத்மா காது வழியாக கேட்குறேன், கண் வழியாக பார்க்குறேன். அப்போ கண்ணு அந்த உணர்வே மறந்து வெறும் ஒலியாகவே, ஒலியே பார்க்குதுன்னு நினைங்க, ஒலியே பேசுதுன்னு நினைங்க. அதுமாதிரி எதிரையும் பார்க்கும்போது ஒரு ஒலியே நினைங்க, அது உடலே மறந்துடுங்க இல்லையா? அப்போ அது யோசிக்கும்போது எவ்வளோ ஆச்சரியம். தும்ம தோண்ட ஆத்மா. இப்போ ஒரு பெரிய பயில்வான் வந்து மிரட்டுறான்னு வச்சுக்கலாம், அந்த உடம்பை பார்த்தா கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். ஆத்மாவை பார்த்து நீங்கள் நடிப்பை பார்த்தீங்கன்னா குட்டிக்கு ஒன்று புள்ளி, அது 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 அதுதான் அதுக்கு தெரியல இல்லையா? பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுடி எல்லாம் வயசாகி சேர்த்தே நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. எல்லாமே நடுவில் வெட்டு குத்தில் தான் சாவாங்க. அவங்க பண்ணது அப்போவே வருது. அப்போ அந்த உடம்புல ரொம்ப நாள் இருக்கும்னு நினச்சிருக்கோம். ஆனால் அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊனமான உடம்பு கிடைக்கும், பாவம். இப்போ நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏற்றி அப்படி பயங்கரமாக அந்த ஒரு திமிர்த்தனம் காட்டும். அடுத்த செகண்டே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மோசமான உடலில் இருக்கும், பாவம். ஆனால் இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சுது, ஆத்மான்னு பார்த்தா கருணை தான் வரும், பயம் வராது. அதுக்கு தான் பாபா ஆத்மாவை பார்க்க சொல்கிறார். இப்போ ஆத்மாவை பார்க்கும்போது அந்த கர்மத்தின் விதியை பார்ப்பீங்க.
ஐயோ பாவம் இப்போ இது பண்ணுது, நாளைக்கு என்ன பண்ண போகுது. கருணை தான், சக்தியை தான் கொடுப்பீங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள பேசுங்க. எவ்வளோ சின்ன ஆத்மான்னு எவ்வளோ நடிப்பு இருக்குது. சரீரம் தான் பெருசா இருக்குது, ஆத்மா ஒரு சின்ன புள்ளி தான். ஆத்மா சரீரத்துக்குள்ள எப்போ பிரவேசம் ஆகுதோ அப்போத்துலேருந்தே நடிப்பு தான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே எட்டி உதைக்குது இல்லையா? பிரவேசம் ஆனவனே நடிப்பு நடிக்க ஆரம்பிச்சிடுது. சின்ன குழந்தையா இருக்கும்போதே நடிப்பு நடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அழிவற்ற பாகம் அது கிடச்சிருக்குது. ரெஸ்ட்டே கிடையாது. அது பரந்தாமத்துக்கு போனால் தான் ரெஸ்ட். சரீரம் ஜடமானது. அது அது அதை வந்து அடிக்கடி பயிற்சி பண்ணணும். ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா உடனே அவங்க கழுத்தை அறுத்து காலைக்கு பலி கொடுப்பாங்களாம், முதல்ல நரபலின்ட்டு. நம்ம டக்குன்னு கழுத்தை அறுத்து கொடுத்துட்டு வெறும் ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கணும். அதேமாதிரி எனக்கு தேக உணர்வு வருதா, உடனே கழுத்தை எடுத்துக்கிறது வெறும் நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் அந்த பயிற்சிக்கு இல்லையா? அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதாஜிக்கு கனவு வந்துருக்குதான். அவங்க குழந்தையோட போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனவொடனே 2 பேருமே செத்து போயிடுறாங்க. செத்து போனோடனே பாபா சொல்கிறாராம், நீ செத்துட்ட, இருந்தாலும் என் சேவை செய்யணுமே, அதனால் நான் உனக்கு ஒரு உடம்பு கொடுக்குறேன். உனக்கு நல்ல உடம்பு கொடுத்தா திமிரு வந்துடும். செத்து போன அந்த பணத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன். சூப்பர் இல்லை? வச்சுட்டு என் சேவை பண்ண. உடம்பு ஒன்று இது கிடையாது, இப்போ வெறும் ஒலி தான். இந்த ஒலியாகவே இருந்துட்டு ஒலியாகவே பார்த்துட்டு சேவை பண்ணு. செம்ம. அப்போ பாபாவே ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. அப்போ நம்மளும் செத்துட்டோம், ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கலை இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அழிவற்ற பாகம் ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்குது, மற்றபடி உடம்பு போனோம் ஜடம்னா போனத்தை தானே சொல்லுவாங்க. இதில் எப்போ சைத்தன்ய ஆத்மா பிரவேசிக்குதோ அதன் பிறகு கர்ப்பத்தில் தண்டனை கிடைக்குது. சூப்பர் இல்லை? உள்ள கர்ப்பத்துக்குள்ள கரு இருக்குது, ஆனால் 3வது 4வது மாசத்துல தான் எட்டி உதைக்குது. அப்போ தான் ஆத்மா வருது. போனத்துக்கு தண்டனை கொடுத்தா போனத்துக்கு வலிக்க போகுது, அதனால் ஒன்றும் இல்லை. அது வரும்போது தான் தண்டனை அனுபவிக்குது. எவ்வளோ பெரிய ஆச்சரியப்பாங்க. அம்மா வந்து ஒரு 3 மாதம்தான் நிம்மதியாக இருக்க முடியும். உள்ள அது வேற எட்டி ஓசின்னு இருக்கும் இல்லை? அது உள்ள அதுவும் தண்டனை அனுபவிக்குது, அம்மாவும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. தண்டனை கூட எப்படி அடையுது பாருங்க. விதவிதமான சரீரத்தை தாரணை செஞ்சு யாருக்கு எந்த ரூபத்தில் துக்கம் கொடுத்துச்சோ அதை சாட்சாத்காரம் செஞ்சுக்கிட்டே தண்டனை அடையுமா. ஐயோ, நான் ஒரு கனவு மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. அதை நினச்சி பார்த்தா அந்த நினைவு எப்பயும் இருந்தால் ஒரு சின்ன தப்பு துக்கம் கொடுப்போமா? எவ்வளோ பெரிய விஷயம். அந்த குட்டி உடம்புல இருந்துக்கிட்டு அவ்வளோ தண்டனை அடையுமா. தண்டனை அடைந்து கொண்டே இருக்கும். அந்த 10 மாதத்தில் 3 மாதம் போச்சுன்னா 7 மாதம் கண்டினியூஸ் தண்டனை. எப்படி துடிக்கும் இல்லை? பெரிய கொலை பண்ணிட்டு நல்லா செல்வாக்கு இருந்து காசு கொடுத்து அந்த ஜெயிலேருந்து கூட தப்பிச்சிடலாம். பட் இந்த ஜெயிலிருந்து தப்பிக்க முடியுமா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் ஒரு சில குழந்தைங்க 7 மாதத்துலேயே பிறந்துடுது இல்லை? அப்போ அந்த குழந்தை ரொம்ப கம்மியாக பாவம் செஞ்சுருக்கும் போல இல்லை? சரி, அதுக்கு மேலே தண்டனை வேண்டான்ட்டு அனுப்பிச்சிடுறாரு இருக்குது பாபா. ஆனால் அது பிறந்ததுக்கப்புறம் தண்டனை அனுபவிக்கும்ல, ஐசியூவில் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். சரி, அதுவும் சரீரம் அதுக்கு ஏற்ற மாதிரி சரீரம் வேறு கிடைக்கும், துக்கம் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி சரீரமாக வேறு இருக்கும். ஏன்னா குழந்தைய காப்பாற்றுறது ஒரு பெரிய கஷ்டம் தானே இல்லையா? தண்டனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஐயோ ஐயோன்னு கதரும். அதனால தான் அதுக்கு பேர் கர்ப்பச்சிறைன்னு சொல்கிறாங்க. நாடகம் எவ்வளவு நல்லா உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க.
எவ்வளவு நடிப்பு நடிக்குது. நான் ஒருபொழுதும் எந்த பாவமும் செய்ய மாட்டேன்னு ஆத்மா உறுதிமொழி எடுக்குது. இவ்வளவு சின்ன ஆத்மாவுக்கு அழிவற்ற பாகம் எவ்வளவு கிடைச்சிருக்குது. 84 பிறவி நடிப்பை நடிச்சிட்டு பிறகு திரும்பவும் நடிக்குது. ஆச்சரியம் இல்லையா? இதை தந்தை தான் புரிய வைக்கிறாரு. இது உண்மையான விஷயம்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு சின்ன புள்ளியில எவ்வளவு பாகம் நடிப்பு இருக்குது. அது 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 சாதாரண, நமக்கு தினம் தினம் கேட்கனால அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சாதாரண விஷயம், ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளியில் 5000 வருஷத்து நடிப்பு இருக்குது. அது கர்ப்பத்தில் தண்டனை அடையும் போது நான் இனிமேல்ட்டு பாவம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுது. மறுபடியும் பாவம் பண்ணுது. இப்போ சங்கமயுகத்தில் மறுபடியும் பாபா பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சங்கமயுகத்துலேயும் பண்ணுறோம். அடுத்தது உலக அழிவு, அந்த டைம்லையும் துடிப்போம், அப்பயும் அப்படி தான் பண்ணுவோம். அப்புறம் சத்தியுகம் போயிட்டு மறுபடியும் துவாபரகத்துக்கு வரும்போது மறுபடியும் பண்ணுவோம். ஏன்னா அதோடைய நடிப்பு இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். 84 பிறகு நடிப்பு முடிச்சுட்டு மீண்டும் நடிக்க போய் தான் ஆகணும். இதுதான் உண்மைன்னு நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி சூப்பராக சொல்லிருப்பாங்கன்னா, குழந்தை கர்ப்பத்துக்குள்ள ஆத்மா போய் ஐயோன்னு கதறுமா தண்டனை அடைஞ்சிக்கிட்டு. நாடகம் எவ்வளோ நல்லா உருவாக்கப்பட்டிருக்குதுன்ட்டு. கடவுள்கிட்ட யாராவது தப்பிக்க முடியுமா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் பண்ணுறவங்களும் சின்ன வயசுலேயே போட்டு செத்துடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. அப்போ ஃபுல் வயசு வாழ்ந்து இறந்து தண்டனை பண்ண பாவத்துக்கு தண்டனை 7 மாதம் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவங்க 30-40 வயசுலேயே போய் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பாவம் இருக்குது. அது இந்த ஜென்மமாக இருக்கலாம், அது அதுக்கு முந்தின பெண்டிங்காக இருக்கலாம். அப்போ எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த நாடகம். இப்போ பாபா சொல்கிறாரு, ஆச்சரியம் இல்லையா? இது உண்மையான விஷயம்னு நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ பாகம் இருக்குது குட்டி புள்ளியில். அந்த புள்ளின்னு நினச்சா பற்றும் இருக்காது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் நிறைய பேருக்கு கிடைக்குது. நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அது நெத்தியோடைய நடுவில் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இது கரெக்டு தான், சாட்சாத்காரம் ஆகி இருக்கும். ஏன்னா சினிமாவில், அதாவது இந்த பக்தி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, உயிர் பிரியுது அல்லது கடவுள் வராரு அப்படின்னா அப்படியே ஒரு நட்சத்திரம் மாதிரி இந்த இடத்துல தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? சாட்சாத்காரம் ஆகி இருக்குது. நெத்தி நடுவில் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நடிப்பு நடிக்குது பாருங்க அது. அதனால்தான் இது இயற்கைன்னு சொல்லப்படுது. குட்டி புள்ளி அவ்வளோ நடிப்பு நடிக்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இயற்கை. ஆத்மாக்களாகிய நாம ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கதை கூட வரும் இல்லையா? ஒரு மண்டபத்துக்கு போய் அதாவது இடி இடிக்கும் பொழுது, இடி இடித்தா நம்ம மாட்டிக்கு போய் மண்டபத்தில் போய் ஒதுங்கினாங்களாம். ஒருத்தர் மட்டும் ஒதுங்காமல் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மண்டபத்தில் தான் எல்லாம் செத்து போயிடுறாங்கன்னு. ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த பாவம் செஞ்ச அத்தனை பேரும் ஒன்றா இட்டுட்டு இல்லை, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் இயற்கை. ஆனால் நமக்கு தெரியும், நாம் ஆத்மா. ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்கிறவங்க. எவ்வளோ நடிப்பு நடிக்கிறோம். பாபாவே நமக்கு புரிய வைக்கிறார்.
என்ன புரிய வைக்கிறாரு? எவ்வளோ உயர்ந்த ஞானம் இது! உலகத்தில் யாருக்கிட்டையுமே இந்த ஞானம் கிடையாது. அப்போ இதை தாரணை பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ அவ்யக்தவாணியில் நிறைய பவர்ஃபுல்லாக இருக்கும் சுய முன்னேற்றத்துக்கு. ஆனால் மம்மாவுக்கும் பாபாவுக்கும் இதை தான் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க சாக்காரங்க. அப்போ திரும்ப திரும்ப சொல்கிறது என்னது? நான் உடம்பு கிடையாது, ஆத்மா, சின்ன பாகம், ஆத்மாவை பாரு, அதில் தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இந்த ஞானம் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ நான் நாளைக்கு நாராயணன் ஆக போகிறேன், இப்போ இருக்கிற துக்கத்தை பொறுத்துக்கிறதுனால தான் ஆகிறேன்னும் போது இது குஷியாக இருக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மா பாபா கூட மனுஷன் தானே. இப்போ தான் பாபா உள்ள பிரவேசமாயிருக்கிறார். மற்றபடி இவர் ஒன்றும் குருவுடைய சீடர் கிடையாது. எந்த குருக்கிட்டையும் போய் கற்றுக்கிட்டு வரல. அவர்கிட்டேருந்து மாயாஜாலத்தை கற்றுக்கிறாங்க. குருவின் வரதானம், அதாவது குருவின் சக்தி கிடைச்சிருக்கிறதா சிலர் நினைக்கிறாங்க. இங்கே இருக்கும் விஷயமே தனிப்பட்டது. நேரடியாக கேட்கும்போது உங்களுக்கு மிகுந்த போதை ஏற்படுது. ஏன்னா நமக்கு பாபா எதிரில் புரிய வச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபாவும் நம்முடைய ஆத்மாவை போன்று ரொம்ப சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார். அவர் பரமபிதா, பரமாத்மான்னு சொல்லப்படுறாரு. பரம்னாலே உயர்ந்தவர். உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல தான் குழந்தைங்க நீங்களும் இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் உயர்ந்தவராக தானே இருக்கணும். எப்படி சூப்பராக சொல்றாரு பாருங்க. பரம்னால உயர்ந்தவர்ப்பா. அப்போ தாமம்னா இடம். அவர் பரம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. ஓகே, பரந்தாமம் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. நீங்களும் அங்கே வசிக்கக்கூடியவங்க தானே. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? உயர்ந்தவராக தானே இருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் பாபா கிட்ட நேரடியாக கேட்கும்போது போதை. அவரும் ஒரு ஆத்மா தான். ஏன் போதை? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லையா? நம்மளை தேவதையாக்கக்கூடியவர். 2500 வருஷம் தேடிட்டு இருந்தவர். அப்போ அந்த போதை வருது. அவரை நான் நேரடியாக பார்க்குறேன். இப்போ தினம் தினம் வாணி கூட அவர்கிட்ட இருந்து வந்த வாணி தான். அப்போ அது திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அந்த போதை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய விசேஷ குணத்தையும் வர்ணனை பண்ணிட்டு வரத்து கொடுக்குற ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் விசேஷ குணம் மட்டும்தான் தெரியும். பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அது தேவதையுடைய குணம் இல்லையா? இப்போ குரு கிட்ட போய் வித்தை கற்றுக்கிறாங்க. தண்ணியில் நடக்கிறது, விபூதி எடுக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு, அல்லது மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி மாயாஜாலத்தை கற்றுக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? குரு எனக்கு கொடுத்தாரு இந்த சக்தியை, வரம் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கற்றுக்கிறதுனால யாருடைய பாவமும் அழியாது. யாரும் ஆனந்தமாக இருக்க போகிறதில்ல. சதா காலத்துக்கும் கற்றுக்கும் போது வேணால் ஒரு ஆனந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆனந்தம் இருக்காது. ஏன்னா ஒரு சில சமயம் அது நடக்கவும் செய்யாது இல்லையா? ஐயோ சக்தி போயிடுச்சான்னு வேற புலம்பின்னு இருப்பாங்க. ஆனால் எப்பவுமே ஆனந்தம் கிடைக்கிற ஒரு ஞானத்தை இங்கே பாபா கடவுளே நேரடியாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவ்வளோ. ஏன்னா அங்கே இருக்கிற விஷயம் வேற, இங்கே ரித்தி சித்திக்காக வரல. அது நமக்கு தேவையும் கிடையாது இல்லையா? மனுஷனே தேவதையாக்குறீங்க, இதை விட சித்தி வேற என்ன இருக்குது? தந்தை எவ்வளவு ஆழமான நுணுக்கமான விஷயங்களை சொல்றாரு. ஆனால் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு பாபா புரிய வைக்கல. நாளுக்கு நாள் குழந்தைகளை உங்களுக்கு எவ்வளவு ஆழமான ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால தான் தாதிங்களே கொஞ்சம் பொறாமையாக பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஞானம் இருக்குது, எங்களுக்கெல்லாம் அப்போ கிடையாதுன்ட்டு இல்லையா? அப்போ லேட்டாக வரவங்களுக்கு அது ஒரு வரம் மாதிரி. ஆரம்பத்தில் இவ்வளோ ஆழமான விஷயத்தெல்லாம் சொல்லலைன்றார். இந்த ஞானத்தை கொடுக்கறது யார்?
கிடைக்கிறதும் பயங்கர ஆழமான ஞானம், கொடுக்கிறவரும் ஐயோ கடவுள், உலகத்தால் நம்பவே முடியல. ஐயோ இவங்களுக்கு கடவுள் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அதை நீங்கள் நிந்தனையாக நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு கனவுல கூட இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குது இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வந்து சொல்கிறாரு, குழந்தைங்களே ஆத்மா எப்படி கர்மேந்திரங்கள் மூலமாக பேசுது. நெற்றியின் நடுவில் ஜொலித்து கொண்டிருக்கிறதா அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் சும்மா பேரளவுக்கு சொல்கிறாங்க. யாருடைய புத்தியிலும் வர்றது கிடையாது. புரிய வைக்கிற அளவுக்கு யார்கிட்டையுமே இந்த ஞானமும் கிடையாது. உங்களில் கூட இந்த விஷயங்களை ரொம்ப கம்மியாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல முறையில் தாரணை செய்கிறாங்க. பிறகு மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறாங்க, அதாவது வர்ணனை செய்கிறாங்க. பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறீங்கன்னா தந்தை கிட்ட இருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கும் தானே? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது பாபா தினம் தினம் தான் சொல்கிறாரு. ஆனால் இது நமக்கு டக்குன்னு புரிய வைக்க முடியல. ஸ்டால்லாம் போட்டு சொல்லும்போது பார்த்தா திடீர்னு புதுசாக வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாங்க. அப்பா தானே நமக்கு, அப்பானா ஆஸ்தி உண்டு தானே. ஆஹா, அதான் பாபா சொல்ற, எந்த உங்களையும் கொஞ்சமாக தான் தாரணை ஆகி இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா? அதுதான். அப்போ புதுசாக வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டில் அவ்வளோ அற்புதமான குழந்தைங்க இருக்கிறாங்க. எப்படி தான் அவ்வளோ பக்காவாக இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, இவங்க எல்லாம் சொல்கிறாங்க நடுவில் புருவ நெத்தி நடுவில் வந்து ஜொலிச்சிட்டு இருக்குதுன்னு சும்மா பேரளவுக்கு தான் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆத்மான்னு பார்க்கறது கிடையாது. கர்மேந்திரியங்கள் மூலமாக பேசிட்டு இருக்கிறது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதன் சொரூபமாக அவங்க இருக்கிறது கிடையாது இல்லையா? இருந்தால் யாருக்கும் நிந்தனை பண்ண மாட்டோம். உங்களையும் ரொம்ப கம்மியாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் நல்ல முறையில் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நல்ல முறையில் தாரணையும் பண்ணி மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பான்னு கூப்பிடுறீங்க, பரமபிதான்னு கூப்பிடுறீங்க, அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த ஆஸ்தி கிடைக்கணும் தானே. ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டா மட்டும் போதுமா? அப்பானா அது மட்டும் தானே. சொத்து கொடுக்கணும்ல, சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகணும். அவங்களுக்கு அவசியம் அப்பா கிட்ட இருந்து தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிருக்கணும். எங்கே ஆஸ்தி கொடுத்தாரு? சத்யுகத்தில் வந்தால் கொடுத்தாரு. அவசியம் கடந்த கால கர்மா. சூப்பர் இல்லையா? சூப்பரான விஷயம் இது. சேவைக்கு இது முக்கியமாக புரிய வைக்கணும். இதையும் புரிய வைக்கிறது கிடையாது. என்னது, ஒருத்தன் நொண்டியாக பிறந்தான்னா முந்தைய ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணான்றீங்க. இப்போ ஸ்ரீ நாராயணனா பிறந்தா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் கலியுகம்ல இருந்துச்சு, சத்தியுகத்தில் தான் நாராயணன் இருக்கிறாரு. அப்போ பாவமே நிறைந்த உலகத்தில் புண்ணியம் பண்ணக்கூடிய கர்மத்தை கற்றுக் கொடுத்தது யார்? சூப்பர் பாயிண்ட் இல்லை இது? அப்போ அப்பா சொர்க்கத்தை படிக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஆஸ்தி அடைஞ்சிருக்கணும். அதுதான் பக்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஸ்வதர்ஷன சக்கரத்தை சிவன் கொடுத்ததா கதை இருக்கும். இப்போ இதுதான் இல்லையா? இதன் மூலமாக தான் இந்த ஆஸ்தி கிடைக்குது. ஆனால் கொடுக்கும்போது அவர் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, பிரம்மா. ஆனால் சத்தியுகத்தில் வந்தால் கொடுப்பார். பணக்கார வீட்டில் பிறந்ததுக்கு அப்புறமா பணத்தை கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடியே தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கடந்த கால கர்மா. இப்போ நீங்கள் கர்மத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாபா உங்களுக்கு அந்த மாதிரியான காரியங்களை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக
நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகியவீங்க. எப்போ நீங்கள் பிரம்மாவுடைய வாய் வம்சத்தினராக ஆகுறீங்களோ அப்போ சிவபாபா பிரம்மாவின் வாய் மூலமாக உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறாரு. எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்குது, எவ்வளவு கார் இருளாக இருக்குது இந்த உலகம். யாருக்கிட்ட இருந்து உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அப்பாவை யாருமே தெரிஞ்சுக்கல. இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பு நடித்து வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் யார், நடிக்கிறது யார், நம்ம அப்பா யார், எதுவுமே அவங்களுக்கு தெரியல. நாடக சக்கரம் எப்படி சுத்துதுன்னு கூட எதுவுமே தெரிஞ்சுக்கல. அகலிகைகள், கூனிகள் போன்றோர், விபச்சாரிகள் போன்றவர்களுக்கும் வந்து நான் கற்பிக்கிறேன். கண்காட்சிகளில் பெரிய பெரிய மனிதர்களும் வராங்க. ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தந்தை தான் ஏழை பங்காளன். 100ல் 1 பணக்காரர் வெளிப்படுறது கூட ரொம்ப கஷ்டம். அதுலேயும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கான முயற்சி ரொம்ப 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 கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஏழைகள். தாய்மார்கள் கிட்ட அதிக செல்வம் இருக்காது. கன்னிகைகளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இருந்தாலும் அவங்க ஹாஃப் பார்ட்னர்களாக இருக்கிறாங்க. தாய்மார்கள், கன்னிகைகளுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அவர் புகுந்த வீடு சென்று விட்டால் ஹாஃப் பார்ட்னராக ஆகிறார். ஆஸ்தி அடைய முடியாது. ஆண் குழந்தை முற்றிலும் எஜமானராக இருப்பார். ஆக இப்படிப்பட்ட கன்னிகைகளை முதல்ல தந்தை தன்னுடையவராக ஆக்குறாரு. ஒன்று பிரம்மச்சரிய வாழ்க்கையில் படிப்பு, ஏழையாக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பூஜை நடைபெறுது. அனைத்துமே இந்த நேரத்துக்கான விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள்னால தான் பிறகு பூஜிக்கப்படுறீங்க. பாருங்க, ஸோ கர்மத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுவும் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, மற்றவங்க ஆத்மா. கர்மத்தின் ரகசியத்தை பார்த்துக்கிட்டே கர்மத்தை செய்கிறேனா அது பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசளவில் கொஞ்சம் வெறுப்புணர்வு வந்தாலும் அதுக்கு நான் பலன் அனுபவிச்சாகணும். இப்போ நம்மளை என்ன மாதிரி கர்மத்தை செய்ய பாபா கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஸ்ரீ நாராயணன் ஆக்குற மாதிரி கர்மம். அவர் சத்தியுகத்தில் என்ன பண்ணுவாரோ அதை நீங்கள் கலியுகத்தில் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினராக ஆன பிறகு தான் பிரம்மா வாய்வழியோ சிவனுடைய ஞானத்தையே உங்களால் கேட்க முடியும். நந்தி இல்லாமல் உங்களால் சிவனை பார்க்க முடியும். லிங்கம், நந்தி இல்லாத லிங்கம் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லையா? பாபா சொல்றாரு, உங்களுக்கு கிடைக்கிற ஞானத்துக்கும் மனிதர்கள் வேதங்கள் மூலமாக படிக்கிற ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அவங்க என்னென்னமோ படிக்கிறாங்க, எத்தனையோ மதங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் யார் இந்த சொத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த அப்பாவையே தெரிஞ்சுக்கலையே. அப்போ கார் இருளில் தானே இருக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் வேஸ்ட். சாஸ்திர குப்பைகள்னு ஒரு வள்ளலார். நான் எழுதுனது உட்பட எல்லாமே குப்பை தான், வேண்டாம் நேரத்தை வீணாக்காதுன்னு சொல்லியிருப்பார். கடைசியில் அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடுது அவருக்கு. அப்போ பாபா சொல்றாரு,
ஆனால் சொல்கிறாங்க இது கர்மக்ஷேத்திரம், நடிக்கிறோம், அது கூட சொல்கிறாங்க. ஒரு சாமியார் வள்ளலார் இருந்த இடத்துல இருந்து ஜோதி எடுத்தாந்து அவர் வச்சிருக்கிறார். அப்போ ஏன் இது எடுத்தாந்து வச்சிங்க? அது எடுத்துகிட்டு வரணும்னு இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? அது சொல்லலை. பட் அது நாடகன்ற ஞானம் தானே. அது நாடகத்தில் அப்படி இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தோன்றது தான் அது, இல்லையா? அப்போ நடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. எங்கே நடிக்கிறீங்க? நீங்கள் யார் முதல்ல? சரி, நீங்கள் போட்டிருக்கிறது வேஷம்னா உண்மையிலே நீங்கள் யார்? ஒரு படத்தில் ரஜினி ராஜாவாக நடிக்கிறார். ராஜான்றது அவருடைய வேஷம், ஆனால் உண்மையிலே அவர் ராஜா கிடையாது, ரஜினி. அது மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறது வேஷம், நடிப்புனா உண்மையிலே நீங்கள் யார்? ஆத்மா. அது யாருக்கும் தெரியல. போட்டிருக்கிற வேஷமே நான் மயங்கி சண்டை போட்டு ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுது. அந்த ஆத்மா நான்னா அதோடைய அப்பா யார்? போட்ட வேஷத்தோடைய அப்பா தான் இன்னொரு வேஷம் போட்டவர். இந்த வேஷத்துக்கு அவர் அப்பா. கரெக்டு தானே? இந்த உடம்பு தானே அவர் கொடுத்து அனுப்புகிறாங்க, ஆத்மாவனும் அவங்க கொடுத்து அனுப்பலையே. இப்போ அந்த ஆத்மாவுடைய அப்பா யார்? நடிகருக்கு இன்னொரு நடிகர் அப்பா அந்த நடிப்பில். உண்மையில் நீங்கள் அந்த நடிப்பு இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மா. அப்போ அதோடைய அப்பா யார்? யாருக்குமே தெரியல. நாடகம் எப்படி சுற்றுதுன்னு கூட தெரியாது. இது நாடகம் ஒரு சக்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்குது, தெரியல. இப்போ பாபா சொல்கிறாரு, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வராங்க. நீங்களும் என்னென்னமோ சொல்லி பெரிய பெரிய ஆத்மாக்கள்லாம் சொன்னால் பல பேருக்கு ஞானம் போய் சேரும்னு நினச்சிட்டு கூப்பிடுறீங்க. வராங்க, கேட்டது உள்ளேயே போகாது, சும்மா அப்படி போயிடும். ஏன்னா வரும்போதே ஒரு போதையோடு தான் வருவாங்க. நான் என்னை விஐபியாக கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த ஒரு இது தான் இருக்கும். அதான் பாபா சொல்கிறாரு, அவங்க அதிர்ஷ்டத்தில் கிடையாது. அப்படியே புரிஞ்சா கூட வரமாட்டாங்க. நல்லா இருக்கு போயிடுவாங்க, அப்புறம் மறந்துடும். அதான் அவங்க அதிர்ஷ்டத்தில் கிடையவே கிடையாது. அதனால் 100 பெரிய ஆள் வந்தால் ஒருத்தர் பாபா குழந்தை ஆகிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டன்றார். 100ல் ஒருத்தர் கூட கிடையாதுன்றார். ஆனால் அதுலேயும் உயர்ந்த பதவி அடைகிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு 1 100க்கு 1 100க்கு 1ன்னு ஒரு 100 பேர் ஆயிட்டாங்கன்னா அந்த 100லேயும் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான முயற்சி செய்கிறது பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நான் ஏழை பங்காளன். உண்மையிலே என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்க, என்னுடைய சொத்தை யார் அடையிறாங்க? அகலிகைகள், கூனிகள், விபச்சாரிகள், இவங்க தான் என் ஞானத்தை எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்த கவர் பண்ணலை. இதுதான் பெரிய விஷயம், கவர் பண்ணல. கிறிஸ்தவ மதம்லாம் வந்துச்சுன்னா முதல்ல பேக்வேர்டாக இருக்கிற ஏரியாவுக்கு தான் அவங்க பிடிப்பாங்களே. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கிறாங்க. ஆனால் தேவதைகளே அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் பாபா. நம்ம போனோம்ல, அந்த இடத்துல யாருமே சேவை செய்யறதில்ல, அழகாக அங்கே போய் பண்ணலாம் இல்லையா? எல்லா இடத்துலையுமே. இப்போ பாபா சொல்கிறாரு, அதாவது இந்த சமுதாயமே புறக்கணிக்கிறவங்களுக்கும் நான் கற்பிக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம். முதியோர் இல்லம், லெப்ரசி ஹோமு, நிறையா இருக்குது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா நான் ஏழை பங்காளன், நீங்களும் ஏழைகள். தாய்மார்கள் கிட்ட பணம் இருக்கும், பட் அதிகமாக இருக்காது. அதிலும் கன்னிகைகளுக்கு சுத்தமாக இருக்காது. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. இப்போ கல்யாணம் ஆயிட்டாலாச்சா கணவனுடைய சொத்துக்கு பாதி உரிமை. ஆனால் கன்னிகைக்கு எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ணி விட்டா அப்பா சொத்தை கேட்க முடியாது. ஆண் குழந்தைக்கு தான் ஃபுல் சொத்து. அப்போ அனாதையாக விடப்பட்ட அந்த பெண் குழந்தைங்களைத்தான் பாபா முதல்ல தன்னுடையவர் ஆக்குறாரு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அந்த அப்பா சொத்து உனக்கு இல்லைன்னா என்ன குழந்தை, நான் கொடுக்குறேன் குழந்தை உனக்கு முழு சொத்தையும் அப்படின்னு முதல்ல. அதான் ஏழை பங்காளன் இல்லையா, கொடுக்கிறார். முழு சொத்தையும் இந்த கன்னிகைகள் தான் வாங்குறாங்க. ஏன்னா பிரம்மச்சரிய வாழ்க்கையிலையும் இருக்கிறாங்க, ஏழையாகவும் இருக்கிறாங்க, தூய்மையாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை வாழறவங்களுக்கு தான் அருமையான பூஜை நடைபெறுது.
பாபா சொல்கிற பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன், பெகர் டு பிரின்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்கன்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ கன்னியாக்கள் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இதே மாதிரி இருக்கணும், அது ஒன்று இருக்குது இல்லையா. எல்லாமே அங்கே நடக்கிற பூஜை எல்லாமே இந்த நேரத்துக்கான விஷயம்தான். இன்னும் கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ மதத்திலேயே மாதாவுக்கு அவ்வளோ மகிமை. ஏன்னா அவங்க தூய்மையாக இருந்தாங்க, தூய்மையாக இருக்கும்போது பிறந்தார் அப்படின்ற மாதிரின்றதுக்காக தான். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கன்னியாக்களுடைய மகிமையாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, சிவ ஜெயந்தி இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி நடக்காது. சிவ ஜெயந்திக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கு பிறகு தான் ராம ஜெயந்தி. சிவ ஜெயந்தியின் மூலம் ஜெகதம்பா ஜெகத் பிதாவின் பிறப்பு ஏற்படுது. அப்போ அவசியம் உலக ஆஸ்தி கிடைக்கும் தானே. முழு உலகத்துக்குமே நீங்கள் எஜமானர்களாக ஆகுறீங்க. ஜெகத் மாதா அப்படின்னா உலகத்துக்கு எஜமானர். ஜெகதம்பாவுக்கு அதிக திருவிழா நடக்குது. பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு பூஜை நடக்கிறது கிடையாது. ஆக தந்தை தாய்மார்களை முன்னிறுத்துறாரு. சிவசக்தி தாய்மார்களை அனைவரும், குறிப்பாக கணவன்மார்கள் ஏமாத்துறாங்க. இவர் பதிகளுக்கெல்லாம் பதி, கன்னிகைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இவர் ஜெகதம்பாவின் குழந்தைனா மாஸ்டர் ஜெகதம்பா ஆகிறார். இந்த குழந்தைகளும் தாயை மாதிரியே காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சூப்பரான ரகசியம்லாம் பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தி இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி வராது. சிவ ஜெயந்திக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி வருமாம்மா? அப்படியா? பக்தியிலே அப்படி தான் வருதா? கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் தான் ராமநவமி வருமா? இல்லை, முன்னாடியே வந்துடுதா? இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் வருதா? சரி. ஆனால் அஷ்டமி என்ன யாரை சொல்லுவாங்க? கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்க. நவமின்ட்டு ராமருக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த 8 ஜென்மம் முடிந்த பிறகு தான் ராமருடைய அவதாரம். நவமி 9வது இல்லையா? 8 தலைமுறை முடிந்த பிறகு வருது. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிவ ஜெயந்தி ஏற்படாமல் கிருஷ்ண ஜெயந்தியும் ஏற்படாது, கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படாமல் ராம ஜெயந்தியும் ஏற்படாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிவ ஜெயந்தியின் மூலம் ஜெகதம்பா ஜெகத்பிதாவுடைய பிறப்பு ஏற்படுது. உலகத்தை படைத்தது பிரம்மானா, பிரம்மாவை படைச்சது கடவுளாக தானே இருப்பாரு. ஸோ ஜெகத் பிதா பிரம்மா, ஜெகதம்பா மம்மா அப்படின்னா இவங்க 2 பேருடைய ஜென்மத்தை கொடுத்தது யாரு? எப்போ கொடுத்தாரு? சிவ ஜெயந்தியின் மூலமாக. 3 பேருக்குமே ஒரே நாள் தான் பிறந்த நாள். அப்படின்னா அப்ப ஜெகதம்பானா உலகத்துக்கே தாய்னா அந்த உலகம் தானே அவங்களுடைய ஆஸ்தியா இருக்கும். ஜெகத் பிதாவுக்கு உலகம் தானே ஆஸ்தி. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தானே. முழு உலகத்துக்கும் நீங்க எஜமானராக ஆகுறீங்க. சூப்பர்ல. உலகத்தின் தாய் குழந்தைக்கு உலகத்தை தான் கொடுக்குறாங்க. ஜெகதம்பானாலே, ஜெகத் மாதானாலே உலகத்துக்கு எஜமானர்.
இந்த ஜெகத் மாதா, ஜெகத் பிதா இந்த பேர்லேயே சர்ச்சே நிறையா இருக்குது. ஜெகதம்பாவுக்கு தான் அதிக திருவிழா, பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா? பெருமாளுக்கு அதிக ஃபங்க்ஷனா, அம்மனுக்கு அதிக ஃபங்க்ஷனா? நிறைய இல்லையா? டக்கு டக்கு டக்குன்னு இப்போ பாபா சொல்ற. ஆனால் பிரம்மான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, ஸோ பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு பூஜை நடைபெறுறது கிடையாது. அது ஆக்சுவலாக நாராயணன் அங்கே வச்சிருக்கிறாங்க, அது உண்மையிலே அம்மன் தான். அம்மனுடைய நினைவு தான் அங்கே. அம்மனாக இப்போ பண்ணுற காரியத்துடைய பலன் தான் நாராயணன். ஸோ அது அம்மனுக்கு பண்ண வேண்டிய பூஜை தான் அது இல்லையா? எல்லா பெருமாளுமே பெருமாளுடைய பார்ட்டு இப்போ என்ன, அது அம்மன் தானே. பெருமாள் ஆனப்புறம், நாராயணன் ஆனப்புறம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது இல்லை? இப்போ பாபா சொல்ற பிரம்மாவை விட ஜெகதம்பாவுக்கு தான் அதிக பூஜையே நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபாபா தாய்மார்களை தான் முன்னிறுத்துறாரு. வந்தது என்னமோ ஒரு ஆண் உடல்ல தான், ஆனால் தாய்மார்களை தான் முன்னிறுத்துறாரு. சிவசக்தி தாய்மார்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க, குறிப்பாக கணவன்மார்களை ஏமாத்துறாங்கன்றார். ஸோ உங்களை ஏமாத்தாத கணவன், உங்களுக்கு உண்மையாக இருக்கிற கணவன், உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிற கணவன், பதிகளுக்கெல்லாம் பதி சிவபாபா தான். இதோ இப்போ இன்னும் 2-3 நாளில் திருக்கல்யாணம் வரப்போகுது இல்லையா? மதுரையில் மட்டும் நடக்குமா, எல்லா ஊர்லேயுமே நடக்குமா? அது மீனாட்சி அங்கே தான் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு ஏமாத்துற கணவன் வேண்டான்ட்டு அந்த தாலியை எடுத்துட்டு மறுபடியும் அதை கட்டிக்குவாங்க, சிவனை கட்டிக்கிறதா நினைவில். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமலே பண்ணுறாங்க. கன்னிகைகளுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். இவர் ஜெகதம்பாவின் குழந்தைன்னா மாஸ்டர் ஜெகதம்பா ஆயிடுறாரு. இந்த கன்னியாக்கள் குழந்தைங்களும் தாயை மாதிரியே காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் ஜெகதம்பா தான். மம்மா மட்டும் ஜெகதம்பா கிடையாது, மம்மாவுடைய குழந்தைங்களும் மாஸ்டர் ஜெகதம்பா. எப்படி சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா மம்மா மாதிரி இவங்களும் காரியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மம்மாவை மாதிரியே நீங்கள் கூட திரிகாலதர்ஷி தானே, உங்களுக்கும் 3 கால ஞானம் இருக்குது. அம்மன் கையில் திரிசூலம் கொடுத்துருக்குறாங்களே, ஆண் பெண் இருவரும் இருக்கிறீங்க. இல்லற மார்க்கம் அல்லவா? மெஜாரிட்டி தாய்மார்கள் இருக்கிறாங்க. இவங்க பேரு தான் பிரபலமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம், திரிகாலதர்சியோடைய நினைவாக தான் திரிசூலம். ஆனால் முருகனுக்கு எதை கொடுத்துருப்பாங்க? வேல் இருக்கும். 3 இது இருக்காது, 1 தான் இருக்கும். ஒரு கால ஞானத்தை மட்டும் பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. பாபா குழந்தைங்க நினைவு தானே அது. ஞானத்தை சரியா புரிஞ்சுங்க. ஒரு காலம் இப்போ நடக்கிறத மட்டுமே பார்த்துட்டு இருக்கும். இப்போ சொர்க்கம் இருக்குதா காட்டு, இப்போ சொர்க்கம் இருக்குதா, இப்போ கடவுள் இருக்காரா காட்டு. இல்லை, ஞானப்பழம் கிடைக்கிறது பிள்ளையாருக்கு தான். அவர் ஒன்று வச்சுட்டு மயிலை வச்சுட்டு ஊரா சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான், கோயில் கோலன்ட்டு. எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நீங்களும் தான் 3 கால ஞானத்தை அறிந்த திரிகாலதர்ஷி. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருக்கிறீங்க இங்கே. வெறும் ஆண்களை மட்டும் எடுத்தாந்து நடத்துறதுக்கு இது துறவர மார்க்கம் இல்லை, இல்லற மார்க்கம். மெஜாரிட்டி தாய்மார்கள் தான் இருக்கிறீங்க. பாபா இப்போவும் இந்த பாஷை பேசுகிறாரு, பார்க்குறீங்கல்ல, மெஜாரிட்டின்னு வேறு. அப்போ நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? மெஜாரிட்டி தாய்மார்கள் இருக்கிறீங்க. இவங்களுடைய பேர் தான் பிரபலமாக இருக்குது. பேர் என்ன? பிரம்மகுமாரி. நிறைய பேர். நான் ஒரு பிரதர் கூட வந்திருந்தார்ல, நான் வரும்போது சொன்னார், ஃபஸ்ட்டு நான் போகும்போது பிரம்மகுமாரின்னு இருக்கு, ஏதோ பெண்கள் சம்மந்தப்பட்ட இதுன்னு நினச்சிட்டு போயிட்டேன்,
இப்படியே. ஆனால் 2 மாதம் எனக்கு அந்த இடத்துக்கு சைக்கிள் வரும்போதெல்லாம் நான் நின்று பார்ப்பேன். அப்புறம் தான் ஒரு நாள் கேட்டுடும். இப்போ பாருங்க, ஏன்னா பிரபலமாக இருக்கிறது யார்? பெண்ணுடைய பேர் தான் இருக்குது. பிரம்மகுமார்னா யாருப்பா? அந்த வெள்ளை புடவை கட்டிட்டு போவாங்களேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த பெண்கள் தான் மைண்டில் பதிகிறாங்க இல்லையா? பிரம்மாவுடைய பேர் அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது. அது ஆக்சுவலாக இங்கே மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்சி கிறிஸ்டின்லேயும் கன்னிகாஸ்திரி இருக்கிறாங்க, ஃபாதரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கன்னிகாஸ்திரி தான் டக்குன்னு தெரியுது, அந்த பெண்கள் தான். அதேமாரி அல்லேலூயா அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்களும் தான் ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. பெண்கள் போகிறதான் பார்ப்பாங்க, வெள்ளை புடவை கட்டிட்டு போவாங்க பொட்டு வைக்காம அப்படின்வாங்க இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் முதல்ல வைக்கப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக இங்கே மெஜாரிட்டி தாய்மார்கள், இவங்களுடைய பேர் தான் பிரபலமாக இருக்குது. பக்தியில் கூட அம்மன். பிரம்மாவுடைய பேர் அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது. சாரு சித்தி பிராமணர்கள் தான் பிரம்மாவை பூஜிக்கிறாங்க. 2 வகையான பிராமணர்கள் இருக்கிறாங்க, சாரு சித்தி மற்றும் புஷ்கர்ணி. சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவங்க தனி. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறாரு. எப்படி இந்த சக்கரம் சுத்துது, நான் எப்படி வரேன், நான் மீண்டும் 5000 வருஷத்துக்கு பிறகு ஞானத்தை சொல்லுவேன் அப்படின்னு உறுதிமொழி இருக்குது இல்லையா? பாட்டில் கூட இருக்குது தானே. எது கடந்து முடிஞ்சு போயிடுதோ அது மீண்டும் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுது. இது அழிவற்ற நாடகம். இதுக்கு முதல் இடை கடை என்பது கிடையாது. சுற்றிக்கிட்டே இருக்குது. இதில் எங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கை தேடுவீங்க, கடைசியை தேடுவீங்க? சக்கரத்தில் எங்கே ஆரம்பமும் முடிவும் இருக்கும். பாபா நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. பிரம்மா அந்த அளவுக்கு பேர் ஃபேமஸ் கிடையாது. பிரம்மா வந்து ஒரே ஒரு பிராமணர்கள் தான் பூஜிக்கிறாங்களாம். 2 வகையாக இருக்கிறாங்களாம், சார சித்தி புஷ்கர்ணின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அது இல்லாமல் சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவங்க தனியாக. இப்போ நமக்கு தான் பாபா சொல்கிறார், சக்கரம் எப்படி சுற்றுது, நான் எப்படி வரேன் இந்த சக்கரத்தில், ஒவ்வொரு 5000 வருஷம் கழித்து நான் வந்து ஞானத்தை கொடுத்து சக்கரத்தை சுற்றிட்டு போயிடுவேன். உறுதிமொழி கொடுத்துருக்கார். கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக துக்கம் வரும்போது தூக்கிடுவார் நம்மளை. இல்லாட்டினா துடிப்போம். அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம். பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் பாபா இல்லாமல் நடந்ததுன்னா அவ்வளோதான் போச்சு. இதில் அதிசயம் பாருங்க, எது முடியுதோ அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் பாடுறாங்க. பக்தி மார்க்கம் எப்போ ஆரம்பிக்குது? துவாபரயுகத்தில். துவாபரயுகத்தில் பக்தியில் சங்கமயுகத்துடைய மகிமையை பாடுறாங்க. சங்கமயுகம் எப்போ வருது? பக்தி மார்க்கம் முடிஞ்சு வருதா, பக்தி மார்க்கத்துக்கு முன்னாடியே வருதா? முடிஞ்சு தானே வருது. ஆனால் இவர் முடிஞ்ச விஷயத்தை தான் பக்தியில் பாடுறாங்கன்றாங்க. சக்கரம் எப்படின்னா, ஆக்சுவலாக உலகம் இப்போ தான் புது உலகம் நமக்கு. அடுத்த கல்பத்தோடைய ஸ்டார்டிங் இது. கடவுள் வர்றது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்குறாரு. கலியுகம் முடிஞ்சிச்சு, பக்தி முடியும் பொழுது வராரு இல்லையா? பக்தி முடிகிறதோட உலகம் முடிஞ்சு போச்சு. பக்தியே விடாமல் பிடிச்சின்னு இருக்கிறாங்களே அவங்களுக்கு அது கலியுகம். ஸோ கடைசியில் விடுவாங்க, அவங்களுக்கு அப்போ தான் உலகம் முடியுது. அப்போ இது ஆரம்பம். இப்போ கொடுக்குற இப்போ ஆரம்பம் சொல்கிறார், நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆத்மா உடம்பு கிடையாது. தினம் சொல்கிறார். குழந்தை புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டேன். டெஸ்ட் பேப்பர் வைக்கலாமா? அழிவு உலகத்தை துடிக்காமல் இருக்கிறியா பாப்பா? இருந்துட்டீங்கன்னா அதை வச்சு தான் பதவி. அது டெஸ்ட் பேப்பர். நமக்கு அது டெஸ்ட் பேப்பர். அது நமக்கு அது அழிவு கிடையாது. டெஸ்ட் பேப்பர். ஏன்னா அடுத்த செகண்டு நம்மகிட்ட வேற ஒரு கர்ப்பத்தில் ஸோ அந்த ஞானம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட துடிக்க மாட்டோம். இதோடைய நினைவாக தான் அங்கே சீதையை வந்து அக்னி பரீட்சையில் அப்படி போயிட்டு உயிரோட வெளியே வரியா? உயிரோட உடம்பு வராது, ஆத்மா வரும். இப்போ ஆத்ம உணர்வில் போயிட்டு வரியா?
எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, அப்போ சங்கம் யுகம் தான் ஃபஸ்ட்டு, சத்தியுகம் அடுத்தது இல்லையா? மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது இது சங்கமிக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ பிரம்ம பாபா சத்தியுக வாழ்க்கையை வாழ்ந்தார். இங்கே சத்தியுக வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு அன்னையிலேருந்தே சொர்க்கம்தான் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால தான் அவரை பார்க்கும்போது நம்ம நாராயணன் காட்சி கிடச்சிது. அவர் நாராயணனாவே வாழ்ந்துருக்கிறார் இல்லையா? அந்த செகண்டே முடிஞ்சு போச்சு. அவருடைய குணத்தில் நாராயணன் அந்த தன்மை மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதா இருந்துச்சு தவிர தனக்கு பேர் கூட எடுக்கணும்னு வரல. ஒரு பழைய வானிலை சொல்கிறாங்க, நீங்கள் பாபாவுக்காக உடலை பொருளை கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. நான் இதை செய்கிறேன்ற உணர்வை விட்டு மற்றவங்கள முன்னுக்கு வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயன்றார். நான் செய்யலைன்னு சொல்கிறது கூட வேற, நான் செய்யலை இவங்க தான் செஞ்சாங்கன்னு மற்றவங்கள சொல்கிறீங்க பாருங்க. நான் செய்யலை பாபா செஞ்சாருன்றது கூட நான் தான் செஞ்சேன், பாபா என்னை செய்ய வச்சாருன்னு கொஞ்சம் அது சூக்ஷ்மம் இருக்கும். பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணாங்க. பிரம்ம பாபா கடைசி வரைக்கும் மற்றவங்கள தான் முன்னுக்கு வச்சுட்டு இருந்தார், குழந்தைய தான் முன்னுக்கு வச்சுட்டு இருந்தார். ஏதோ அந்த பில்டிங்க்கு வாட்ச்மேன் மாதிரி வழியில் குடிசை போட்டு உட்காந்துன்னு இருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு பாபா தான் புரிய வைக்கிறார். ஏன்னா இது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தை தேடிக்கிட்டே இருந்தால் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கிடைக்காது. இந்த நாடகத்தோட இதுதான் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, சிவனுடைய அடிய முடியும். சிவன் ஒரு புள்ளியாக தான் இருக்கார், அந்த நாடகத்தில் தான் அடிய முடியும், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. 84 பிறவிகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நீங்கள் தான் பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள், இந்த அனைத்து வர்ணங்கள்லையும் வர்றவங்க நீங்கள் தான். ஆனால் விராட ரூபத்தில் இந்த வர்ணங்களுடைய நினைவாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக சிவபாபாவையும் பிரம்மாவையும் பிராமணர்களையும் மறைச்சிட்டாங்க. பிரம்மா மூலமாக தானே நீங்கள் பிராமணர்கள் ஆகுறீங்க. அப்போ பிரம்மாவை கூட நீங்கள் காட்டணும் விராட ரூபத்தில் இல்லையா? சூப்பர் இல்லை? பிராமணர்கள் தான் யஜ்யத்தை பாதுகாக்கிறாங்க. தூய்மை இல்லாதவர்கள் யஜ்யத்தை பாதுகாக்க முடியாது. அதனால தான் நியமம், நான் எவ்வளோ என் வீட்டை கொடுக்குறேன், சென்டரில் சிஸ்டர் ஒத்துக்க மாட்டாங்க. தூய்மையாக இருக்கிறாங்களா பார்ப்பாங்க. இல்லை, நான் தூய்மையாக தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றாங்க, சென்டர் திறக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்து வைக்கிறோம் இல்லையா ஒரு கீதா. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நான் தூய்மையாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, சிஸ்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அதை சொல்ல மாட்டாங்க, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இங்கே இப்போதைக்கு வேண்டாம், கீதா பாட்சாலை வேண்டான்னுவாங்க. அப்போ ஏன்னா இதை யோசிக்கிறாங்க இல்லையா? அதான் பாபா சொல்கிறார், ஏன்னா தூய்மை இல்லாதவங்க யஜ்யத்தை பாதுகாக்க முடியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயசானவங்க தனியாக இருக்கிறவங்களுக்கு தான், அவங்க வீட்டில் தான் இது ஓப்பன் ஆகும். பாபா எப்படி உட்கார்றாரு பாருங்க, டக்குன்னு உட்காந்துரும் இல்லையா? சின்ன பொண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவனையாக இருந்தாலும் கீதா பாட்சாலை அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், தூய்மை இல்லாதவங்களால இந்த யஜ்யத்தை பாதுகாக்கவே முடியாது. ஏன்னா யஜ்யத்தை படைத்ததும் விகாரத்தில் செல்ல மாட்டாங்க, யாத்திரை செல்கிற போதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் விகாரத்தில் எப்படி செல்ல முடியும்? இல்லைன்னா தடை ஏற்படும். உங்களுடைய இது ஆன்மீக யாத்திரை, குழந்தைகளாகி உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். கொசு கூட்டம் மாதிரி நான் அழைச்சிட்டு போகிறேன். அங்கே ஆத்மாக்களாகிய நாம இருப்போம், அது பரந்தாமம். அங்கே ஆத்மாக்கள் தான் வசிக்குது. பிறகுதான் நாம் தேவதை, சத்திரிய, வைஷ்ய, சூத்திரர்களாக ஆகிறோம். இப்போ மீண்டும் பிராமணர்களாக ஆகி இருக்கிறோம். யார் பிராமணர்களாக ஆகுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்கேயும் ஊஞ்சல்ல ஆடுவாங்க இல்லையா? அங்கே நீங்கள் ரத்தினம் பதித்த ஊஞ்சல்ல ஆடுவீங்க.
ஸ்ரீ கிருஷ்ணரின் ஊஞ்சலில் எவ்வளவு நன்றாக, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஊஞ்சலை எவ்வளவு நல்லா அலங்கரிக்கிறாங்க. அவர் மீது அனைவரும் அன்பு செலுத்துறாங்க. ராதை கோவிந்த் என்று பஜனை செய்தால் பிருந்தாவனம் போயிடலாம்னு பாடுறாங்க இல்லையா? இப்ப நீங்க நடைமுறையில் அந்த பிருந்தாவனத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நமது மன ஆசைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க ஈஸ்வரியபுரிக்கு போறீங்க. பாபா அனைவரையும் எப்படி அழைச்சிட்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியும். வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி தந்தை உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. ராஜ்யத்தை எவ்வளவு எளிதா கொடுக்கிறார். எங்க போகணுமோ அந்த கிருஷ்ணபுரியை நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்றார். பாபா உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. பாபா சொல்றாரு, பிரம்மாவின் மூலமா தான் பிராமணர்கள் ஆகுறீங்க. அப்ப பிரம்மாவுடைய அனைத்து குணாதிசயங்கள் உங்களுக்கும் வரணும். இப்ப பிரம்மா தூய்மையா இருக்கிறாரு. ஸோ தூய்மை பிராமணன்னாலே தூய்மையான ஆத்மா ஞாயிற்றுக்கிழமை மாநில சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்ப பிராமணர்கள் தான் யஜ்யத்தை படைக்கிறாங்க. அந்த யாகமே பிராமணர்கள் தானே படைப்பாங்க. ஆனா சூப்பரா சொல்றாரு பாருங்க, யாகத்தை படைச்ச அந்த பிராமணர்கள் விகாரத்துல விழுந்தா கூட யாகத்தை படைச்சு முடிச்ச உடனே போய் விகாரத்துல விழ மாட்டாங்களாம். அதுல ஏதோ நியமம் இருக்கும் போல இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு சங்கமயுகம் ஃபுல்லாவே யாகத்திலேயே வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. இப்ப யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது போய் விகாரத்துல விழலாம? அடுத்தது, யாத்திரைக்கு போகும்போது யாரும் விகாரத்துல போக மாட்டாங்க. ஐயப்ப மலைக்கு, சபரிமலைக்கு போகிறாங்க, திருவண்ணாமலைக்கு போகிறாங்க அப்படின்னா போகிற வழியில் யாராவது விகாரத்தில் விழுவாங்களா? இல்லையா? உங்களுக்கு சங்கமயுகம் ஃபுல்லாகவே ஆன்மீக யாத்திரையாச்சா? உண்மையாலே சிவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் எப்படி விகாரத்தில் செல்ல முடியும்? என்ன மாதிரி பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுதா? சூக்ஷ்மமாக நடக்கிறதுனால அது நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்பா கிட்ட போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா தடை ஏற்படும். சூப்பரா சொல்றாரு பார்த்தீங்களா? அங்க சொல்லுவாங்களே தெய்வ குத்தம் ஆயிடும். கோயில்ல ஒரு தப்பான காரியம் ஆச்சுன்னா தோஷம் ஆயிடுச்சு, அதனால தான் ஊருக்கே மழை வரலன்னு சினிமாலாம் எடுப்பாங்க இல்லையா? தடை ஏற்படும் சொல்றாரு இல்லையா? இங்க தூய்மை இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு தடை ஏற்படும். ஏன்னா போறது ஆன்மீக யாத்திரை. நீங்க நிரந்தரமா ஆன்மீக யாத்திரை, சங்கமயுகம் ஃபுல்லா. விகாரத்துல போனீங்கன்னா கண்டிப்பா தடை ஏற்படும். ஏன்னா இது ஆன்மீக யாத்திரை. அவங்களுக்குமே சொல்லுவாங்க அது மாதிரி போயிட்டா, ஐயோ இதனால தான் பிரச்சனை வச்சோம். அவங்களுக்கு ஒரு நோயெல்லாம் வந்தா சொல்லுவாங்கல்ல, ஐயோ இதனால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. கொசு கூட்டம் மாதிரி உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தான். ஒருத்தரை கூட விட போறது இல்லை, எல்லாரும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. எங்க அழைச்சிட்டு போறதுக்கு? நீங்க எங்க வசிச்சிங்களோ அந்த இடத்துக்கு. ஆத்மாவுடைய வீடு எது? அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறார். பரந்தாமம். அங்கிருந்து வந்துதான் தேவதையாக, உயர்ந்த தேவதையாக, அப்புறம் கொஞ்சம் கலை குறைஞ்ச சத்திரியர், இன்னும் கலை குறைஞ்ச வைஷ்யர், சுத்தமாக கலை அந்த சூத்திரர்களாக நாம தான் ஆகிறோம். அங்கிருந்து வந்து மேல இருந்து அனுப்புறார். மேல இருந்து இங்க பூமிக்கு வந்தாலும் மனநிலை மேலானதா இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய சூத்திரர்கள் ஆயிரும். இப்ப மீண்டும் தேவதையா ஆகிறதுக்காக பிராமணர்களா ஆகி இருக்கிறோம். தேவதை தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனா பிராமணர் ஆனா தான் தேவதையாக முடியும். அங்க ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல சத்தியுகத்துல. இங்க பாபா மதுபன்லயும் ஊஞ்சல் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மம்மா பாபா ஊஞ்சல் ஆடுறது அந்த போட்டோல கூட பார்த்துருப்பீங்க. அப்ப பாபா சொல்றாரு, ரத்தினம் பதிச்ச ஊஞ்சல்ல அங்க ஆடுவீங்க.
இங்கே வந்து ஆடினா கூட இது சாதாரண ஊஞ்சல், அங்கே ரத்னம் பதித்த ஊஞ்சல் ஆடுவீங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஊஞ்சலை எவ்வளோ அழகாக அலங்கரிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக இங்கேயே கிருஷ்ணரை ஊஞ்சலை வச்சு தாலாட்டு பண்ணுவாங்களா? என்ன ஃபங்க்ஷனுக்கு அது? கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதையே பயங்கர அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ உயிரோட்டமாக அவர் பிறக்கும்போது எவ்வளோ அலங்காரம் இருக்கும் இல்லையா? அவர் மேலே எல்லாருமே அன்பு செலுத்துகிறாங்க. அன்பு செலுத்துறது நீங்கள் போனீங்கன்னா, நாராயணன் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பஜனை பாடும்போது உங்களையே அறியாமல் மயங்கிடுவீங்க. அந்த ராகமும் அதை மயங்கி பண்ணுறதும். ஒரு நம்ம ஊர் பெருமாள் கோயிலில் போய் பாபா ஞானத்தை கொடுக்கறதுக்காக போய் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு அண்ணாண்டு அவங்க இருந்து பாடுறாங்க. அவங்க மைக்கு பிடிச்சி பாடுறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதான், நீங்கள் போங்க அண்ணாண்ட. அவருக்கு அந்த அவங்க ஒரு இதில் மயங்கி பாடிட்டு இருக்கும்போது நாம் மைக்கே இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்றாங்க இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு பாவனை வச்சுருக்காங்க பாருங்க. அந்த நாராயணனை ஆக்குனவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கறது கூட அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதான். இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா ராதா கோவிந்தான்னு பஜனை செஞ்சாலே பிருந்தாவனத்துக்கு போயிடலான்னு அவங்க நினச்சிட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாலே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? நம்மளுடைய மன ஆசைகள் நிறைவேறிட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ பாவனை. அந்த இஸ்கான் குரூப், ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா, அந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் நம்ம இதை கொடுக்கும்போது அவங்க அப்படியே சின்ன சின்ன குழந்தைங்க, அங்கிள் இந்த புக்கு வாங்கிக்கோங்க அங்கிள், ரொம்ப கம்மியானது, கீதா இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. குடும்பத்தோடு வந்து அவங்க சேவை செய்கிறாங்க. ஒரே கோயிலில் 2-3 இடத்துல 2-3 குரூப்பு இஸ்கானில் வெவ்வேறு ஊரில் இருந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னைக்கு பிரம்மகுமாரிகள் கிட்ட ஒற்றுமை வந்து எல்லா ஊருக்காரங்களுமே முழுக்க முழுக்க ஒரே இடத்துல பண்ணுறாங்களோ அன்னைக்கு பாபா டக்குன்னு பிரத்யட்சமாவார். ஏன்னா நமக்கு அந்த குழந்தைகிட்ட பேசும்போதே ஐயோ அப்படின்னு அந்த குழந்தை தலையை தடவி கொடுத்துட்டு நோட்டீஸ் கொடுத்து கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ பாபா சொல்கிறாரு, அங்கே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம மன ஆசை நிறைவேறிட்டு ஆசையே அதுதான். மீண்டும் வருமா அது இல்லையா? அந்த ஆசைக்கு ஏங்குனீங்களா, அது இப்போ நிறைவேறிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஈஸ்வரியபுரிக்கு போகிறீங்க. கிருஷ்ணபுரிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஷ்ணுபுரி, சொர்க்கம், சத்தியுகம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டிய புரி எது? ஈஸ்வரியபுரி, பரந்தாமம். எல்லாரையும் பாபா எப்படி அழைச்சிட்டு போகிறாருன்னு பார்க்குறீங்க. பாபா சொல்கிறாரு, வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிறது எப்படி அப்படியே அழகா அந்த முடி இருந்தது கூட தெரியல, அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அழைச்சிட்டு போகிறதும் அப்படி தான் சொல்கிறார் இல்லையா? ஆத்மா பிரியுறது அப்படி தான் பிரியுன்றார். அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஆனால் தினம் தினம் சொல்கிறாரு, கஷ்டமாக இருக்காதுன்றதை நீங்கள் நல்லா அதை தாரணை பண்ணி சரீரத்தை விடும்போது இப்படி போவேன்ற அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் எதுக்குமே பயம் வராது இல்லையா? அவர் அந்த தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவர் சொல்கிறார், நான் நினச்சா இங்கே இருப்பேன், நான் நினச்சா போயிடுவேன், உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் அவருக்கு போகவும் தெரியாது இல்லையா? அப்போ ஏன்னா அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஜீவசமாதி அடையிறதுக்கு நாள் குறிச்சிட்டிங்களா? நான் ஏன் போகணுன்றாரு. அப்போ பாருங்க, இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், பாபா எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நாம் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போ போகணும்னு நினச்சாலும் போவேன். அவராக நினச்சி போயிடுவாராம். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை எவ்வளோ ஈஸியாக கொடுக்குற, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரி ராஜ்யத்தை அழகாக எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் போக வேண்டிய இடம் 2. என்னென்ன இடம்? பரந்தாமம், சத்தியுகம். ஸோ 2த்தையும் நினைவு செய்யுங்க. எங்கே போகணுமோ அந்த கிருஷ்ணபுரியை நினைவு செய்யுங்க. முதல்ல அப்பா உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் இல்லையா? ஸ்கூலில் இருந்து அப்பாவோ அம்மாவோ குழந்தைய அழைச்சிட்டு வந்தால், மம்மி நம்ம எங்கே போகிறோம்? முதல்ல நம்ம வீட்டுக்கு போகிறோம்டா கண்ணா, அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம், எங்கேயாவது போகலாம், அந்த மாதிரி சொல்கிறார் பாபா. முதல்ல வா அப்பா வீட்டுக்கு, அப்புறம் நான் உன்னை அங்கேருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன்
சாந்தி தாமம் வழியா கிருஷ்ணபுரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. நம்ம பஸ் எங்க போய் போகும்? சாந்தி தாமம் போயிட்டு இப்படி வரும். இது சாந்தி தாமம் வழியா போற வண்டி இது இல்லையா? எப்படி டெல்லி வழியா வேற ஊருக்கு போறாங்க அந்த மாதிரி இப்ப திரும்பி போறோம், கிருஷ்ணபுரிக்கு வருவோன்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நடுவுல நிறைய மாறுதல் நடக்கும். அதனால அதை நீ பார்க்க வேண்டாம் குழந்தை, நீ அங்க வந்துடு, நான் அதுக்குள்ள இங்க மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. நாம ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறோம். அப்ப தந்தையத்தான் நினைவு செய்யணும், தூய்மையா ஆகியே தீரணும். யாத்திரையின் பொழுது எப்பவுமே தூய்மையா இருக்கிறாங்கல்ல, பிரம்மச்சரியத்துல தானே படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்பாவுடைய நினைவிலும் நிரந்தர தூய்மை பிரம்மச்சரியமும் அவசியம் தேவை. இருந்தாலும் தந்தை குழந்தைங்களுக்கு முயற்சி செய்ய வைக்கிறார். பாபா சொல்றாரு இப்படி இப்படி பண்ணுங்கன்னு. இருந்தாலும் குழந்தைங்க தூய்மை இழந்துடுறாங்க, தேவையில்லாத எண்ணம் வந்துடுது. அப்ப பாபா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வைக்கிறார். இந்த நேரத்தின் முயற்சி உங்களுக்கு கல்பத்துக்கும் ஆகிடும். ஸோ இப்போ நாம அலட்சியம் இல்லாமல் முயற்சி, சுய முயற்சியும் சரி சேவையும் சரி பக்காவாக பண்ணிங்கன்னா கல்பமாக உங்களுக்கு அந்த சமஸ்காரம் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வர தடையை நினச்சி சுய முயற்சியிலோ சேவையிலோ சோர்ந்துட்டிங்கன்னா கல்பமாகிடும். ஸோ இது கல்பமாக ஆகுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் கல்பமாக இப்போ பண்ணுறதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா கேளுங்க, அப்போ பண்ண மாட்டீங்க, டக்குன்னு ஏஞ்சி போயிடுங்க. இப்போ பாபா சொல்றாரு இந்த நேரத்தின் முயற்சி தான் கல்பத்துக்கும் ஆகும். ஆனா முயற்சி செய்யணும் தானே. தூய்மையா இருக்கிறதுக்கும் நினைவு யாத்திரையில இருக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. பாபா சொல்றார் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது, மனசுல மற்றவங்களுடைய குறை தாரணை பண்ணீங்கன்னா கூட அது தூய்மை கிடையாதுன்ட்டு. எவ்வளவு தூய்மையா இருக்கணும், முயற்சி செய்யணும் தானே. இப்போ நடக்கிறது தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்கும். ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி செய்யணும். இப்போ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் பண்ணுவீங்க. அப்படி நினைங்க. போன கல்பத்தில் நான் பண்ணதானே பண்ண போகிறேன் அப்படி நினைக்கக்கூடாது. போன கல்பத்தில் நான் பண்ணேன், ஸோ கண்டிப்பாக இப்பயும் பண்ணுவேன் அப்படி நினைக்கணும். ஏன்னா இது மிக உயர்ந்த பள்ளி, அவசியம் படிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில், உலகில் ஸ்கூலில், அதிலும் குறிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படி புழிஞ்சு எடுப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, எரிச்சலாக இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக விட்டால் ஜாலியாக படிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க இதை படி அதை படி, ஹோம் ஒர்க்கு போட்டு ஒரு டீச்சர், அந்த டீச்சர் இதை கொடுத்தாங்களா நான் இதை கொடுக்குறேன், இப்படி ஹோம் ஒர்க்கு. ஆனால் இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்த படிப்பு, இதில் 1 மணி நேரம் தான் ஒதுக்க போகிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே. அலட்சியப்படுத்தலாமா? அவசியம் படிக்கணும். சுயம் பகவானே கற்பிக்கிறார், ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. மிக மதிப்புள்ள படிப்பு. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு மார்க் இருக்குது. ஒரு நாள் தவற விட்டால் அது போயிடும் இல்லையா? ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது, ஒரு பாயிண்ட்டை கூட தவற விடக்கூடாது. ஏன்னா மிக மதிப்புள்ள படிப்பு. ஸ்கூலில் வர்ற புக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு இருக்கும். தாரணிக்கான முக்கிய சாரம் தான் அது. அதுக்கு அர்த்தம் அதான். டீச்சர் புக்கு பாடத்தை நடத்தாமல் வெறும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் 6 பாயிண்ட் மட்டும் நடத்தினா விட்டுருவீங்களா? அப்போ நீங்கள் வெறும் தாரணிக்கான முக்கிய சாரம் மட்டும் படித்தா அந்த மாதிரி இல்லையா? என்ன மாதிரி இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ உயர்ந்த படிப்பு, தவற விடக்கூடாது. மிக ஒரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும். இந்த பாபா ஒருபோதும் தவற விட மாட்டார். எந்த பாபா? பிரம்ம பாபா இல்லையா? இங்க குழந்தைகளாகிய நீங்க எதிரில் பொக்கிஷங்கள்னால பையை நிறைத்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு படிப்பீங்களோ அந்த அளவுக்கு போதை அதிகரிக்கும். பாபாவுக்கு எதிரில் இருக்கிறீங்க, அவர் கொடுக்கிறது என்னது? ஞான பொக்கிஷம். புத்தின்ற பையில நிரப்பிக்குங்க. நிரப்ப என்ன ஆகும்? போதை, பயங்கரமான போதை, உலகியல் போதை எதுவுமே நிரந்தரமா இருக்குது. அது விகார போதையா இருக்கட்டும் அல்லது கஞ்சா அந்த மாதிரி பொருளா இருக்கட்டும், நிரந்தரமா இருக்க இருந்தா செத்து போயிடும். ஆனா இந்த போதை நிரந்தரமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே
எந்த அளவுக்கு படிப்பீங்களோ அந்த அளவுக்கு போதை அதிகரிக்கும். படிப்பில் தான் இருக்குது. ஒரு சில நாள் 3 முரளி படித்தோன்னா வரும் பாருங்க போதை, அப்படியே உயிர் போயிடக்கூடாதான்னு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு போதை அதிகரிக்கும். பந்தனம் இல்லை அப்படின்னா நிலைச்சிடலாம். பாபா நேற்று வானிலை சொல்லியிருப்பார் இல்லையா, நாடி பார்த்து நான் ஸ்ரீமத்து கொடுக்குறேன், பந்தனம் இல்லாத குழந்தை இங்கே இருன்றான், எல்லாரும் இருன்னு சொல்ல, அதுக்காக யாருமே இல்லாமலும் போயிடுற. பந்தனம் இல்லைன்னா உனக்கு என்ன அங்கே வேலை, இங்கே வா இல்லையா. ஆனால் பந்தனம் இல்லைன்னா இந்த படிப்பில் அழகாக நிலைச்சி இந்த போதையில நிலைக்க முடியும். பந்தனம் இப்போ வேலை செஞ்சோம், ஒரு சில வேலைக்கெல்லாம் ஒரு சில வேலை செய்கிறோம், மைண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரம் எல்லாமே கட் ஆகும், பாபா நினைவு ஞானம் எல்லாமே. ஆனால் அந்த பந்தனமும் இல்லைன்னா இந்த போதையிலே இருக்க முடியும். சூப்பர் இல்லையா. குறிப்பாக பெண்கள் அந்த குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கணவன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பென்ஷன் வருதுன்னா அவங்களுக்கு என்ன பந்தனம், வெறும் ஞானம் 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 இல்லை. நான் இன்னும் நான் சேவை பண்ண போகிறேன், தையல் மிஷினில் தைச்சி மற்றவங்களுக்கு இதை கொடுக்க போகிறேன், அதை கொடுக்க போகிறேன்ட்டு பணம் சம்பாதிக்கிறதுல போயிட்டீங்கன்னா போச்சு. இல்லாத பந்தனத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்க இல்லை, எல்லாமே உங்களுக்கு வருது. இப்போ அழகாக பாபா போதையில் மூழ்கி கிடக்கலாம்ல. அப்போ அந்த பாவத்துக்கு தான் நோய் வருது பயங்கரமாக இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், ஐயோ இப்போ என்னால் எதுவுமே நினைக்க முடியலையேன்னா, இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் மாயா எப்படிப்பட்டதுன்னா தேவையில்லாமல் தானே பந்தனத்தில் தேடி கட்டி போட்டுருது. பந்தனமே இல்லை, நீங்களே போய் உள்ளே போய் மூழ்கிக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறோன்னா வீடு வீடாக போய் அழகாக சேவை பண்ணலாம். நீங்களே பிடிச்சிட்டு அந்த டைமுக்கு வேற எதையோ பிடிச்சிக்கிறீங்க. பலருக்கு லீவும் கிடைக்குது. சரி, அது பந்தனமற்றவர்களுக்கு சொன்னார். பந்தனம் இருக்கிறவங்களுக்கே கூட வச்சுக்கோங்க, வேலைக்கு போறீங்க, லீவு கிடைக்குது. லீவே இல்லாத வேலைன்னு ஒன்று கிடையாது தானே, இருக்கு தானே. முழுமையாக புத்துணர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிரதர் எங்களுக்கு டைம் இருக்குதுண்ணா. உங்களுக்கு தான் டைமே இல்லையே, ஏங்க உங்கள் பொண்ணான நேரத்தை டிவி பார்த்து வீணாக்குறீங்க. அது வேண்டாம், தூக்கி கிடச்சுங்களா, அதை பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்க முடியுது இல்லை. அதான் பாபா சொல்கிறாரு, முழுமையாக புத்துணர்வு அடைஞ்சிட்டு போங்க. வெளியில் போன உடனே அந்த போதை இருக்க மாட்டேங்குது. பலருக்கு முரளி படித்தாலே போதை அதிகரிச்சிடுது. அந்த போதையிலே இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய ஆபத்து வரப்போகுது. யார் பாபாவுடைய இந்த சேவையில் உதவியாளராக இருக்கிறாங்களோ, நல்ல சேவை செய்கிறாங்களோ, அவங்களுக்குத்தான் பாபாவுடைய உதவியும் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கடைசியிலும் கூட உதவி கிடைக்கும். இப்பவும் கிடைக்கும், கடைசியிலும் கிடைக்கும். யாருக்கு? பாபாவுடைய சேவையிலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு. செம பாயிண்ட் இல்லையா. பாருங்க, ஏன்னா அந்த மாதிரி படித்து போதை ஏற்றுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் அந்த முரளியை திரும்ப திரும்ப கேட்கும்போது வரும் பாருங்க போதை, செமையாக இருக்கும். நிறைய பாயிண்ட் வரும். நீங்கள் ஒரு தடவை படிக்கும்போது வருது, பட் அதை மறுபடியும் கேட்கும்போது இன்னும் ஒரு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மாயா என்ன பண்ணிடுது, அதை கேட்கக்கூட விடாமல் வேறு எதுலையோ பிஸியாக்கி பந்தனத்தில் கட்டி போட்டுடுது. சரி, வேலை செய்யும்போது பாபா நினைக்க முடியல, சரி முரளியை போட்டு கேட்டுக்கிட்டே செய்ய முடியும்ல, வேலை பெருக்கிறது அது மாதிரி வேலை நிறையா இருக்குது இல்லையா. அல்லது ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, போகிற வழியில் கேட்டே போகலாம்ல. ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணிடுறோம், மற்ற விஷயங்களை நினைக்கிறோம், சினிமா பாட்டு இப்படி போய் மாட்டிடுது. அதான் மாயா. லீவு கிடைக்குதுல்ல, முழுக்க முழுக்க ஈஸ்வரிய சேவையில் புத்துணர்வு அடைஞ்சிட்டு போங்க, பாபா கிட்ட வந்துட்டு போங்க. ஆனால் வெளியில் போனோடனே அந்த போதை உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. முரளி படித்தாலே ஒரு சிலருக்கு அப்படி ஒரு போதை ஏறிடுதுன்றார் நிறைய பேருக்கு. ஸோ அந்த போதை இப்போ ஏற்றிக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வரும். அப்போ உங்களால் முரளி படிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. யாரு தான் முரளி படிக்கட்டும், சிவபாபா முரளி டைரெக்டாக பாப்தாதா மீட்டில் சொன்னால் அது கேட்கும்போது திருப்தியாக இருக்கும். அதை அடுத்தபடியாக நானே படித்தாதான் எனக்கு திருப்தி. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க.
நம்ம மாதாஜி கூட சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் மாதாஜி இருக்கிறாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து இவங்க படிச்சா கூட திரும்ப முரளி எடுத்து கடற்கடன் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போவாங்க இல்லையா. ஏன்னா அப்போ தான் அந்த போதை நம்மளா படிக்கும். ஏன்னா அவங்க படிக்கும்போது அவங்க எப்படி படிப்பாங்க தெரியாது, விட்டுட்டு படிக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம். நம்மளா படிக்கும்போது அந்த போதை ஏறுது. பாபா சொல்றாரு, ஸோ பெரிய பெரிய ஆபத்து வரும், உங்களாலே படிக்க முடியாத நிலைமை கூட வரலாம். ஸோ இப்பயே ஏற்றுக்குங்க போதையை. ஆனால் பாபா சொல்கிறார் என்ன ஆபத்து வந்தாலும் முரளி மிஸ் பண்ணக்கூடாது தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜெகோவாவின் சாட்சிகள் அங்கே போகும்பொழுது அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நாட்டில் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அது பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே எவ்வளோ பண்ண முடியுமோ இந்த சேவை பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு பாபா சொல்கிறாரு, பெரிய பெரிய ஆபத்து வரப்போகுது, யார் இப்போ உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டைம்லேயே நான் உதவி கொடுப்பேன்றார். நல்லது இல்லையா. சூப்பர். பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே மத மாற்ற தடுப்பு சட்டம்லாம் இருக்குது. திடீர்னு வந்து அதை போடுவாங்க, எப்போ வேணாலும் போடுவாங்க. ஆனால் நமக்கு அந்த தடை கிடையாது இல்லை. ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஏன்னா இந்த சேவை பண்ணுறவங்களுக்கு தான் கடைசியில் உதவி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்ணிக்கான முக்கிய சாரம், இந்த படிப்பு பயங்கர மதிப்பு வாய்ந்தது. நம்ம பிரதர் ஒருத்தர் அப்படி வாணி எடுத்தாலே இப்படி ஒத்திக்கு வரோம் இல்லையா. ஏன்னா அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. சுயம் பகவானே கற்பிக்கிறார். இப்போ மதிப்பு வாய்ந்ததுன்னா இப்படி ஒத்திக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தோன்னா, ஐயோ இதில் வந்து பேனாவே வைக்கக்கூடாது, பென்சிலே வைக்கக்கூடாது, இதுதான் ஸ்ரீமத்தம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை, அதை திரும்ப திரும்ப படிக்கணுன்றதை விட்டுட்டு இப்படி மதிப்பு வாய்ந்ததுங்க அப்படி ஒரு அர்த்தத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. சுயம் பகவானே கற்பிக்கிறாருன்னா அதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஞான பொக்கிஷத்தினால தினமும் பைய நிரப்பிக்கணும் இல்லையா. அப்போ நிரப்ப தான் போதை ஏறும். இந்த ஆன்மீக போதையில் இருந்தால் தான் மாயாவுடைய போதை உங்களுக்கு ஒன்றுமே சே அப்படின்னு வரும் இல்லையா. மிஸ் பண்ணிடாதீங்க. இது படிப்புக்கான நேரம். சங்கம் யுகம் எதுக்கான நேரம்? படிப்புக்கான நேரம், யாத்திரை செய்யறதுக்கான நேரம், யாகம் வளர்க்குற நேரம். அதனால் இந்த நேரத்தில் யாராவது விகாரத்தில் விழுவாங்களா? விகார வசமாயிட்டீங்க, தடை உருவாகிடும் இல்லையா. இப்போ தடையற்றவர் விக்ன விநாசகன்னு சொல்கிறார் இல்லையா. எந்த விகாரத்துக்கும் வசமாகாமல் இருந்தீங்கன்னா தடையே இருக்காது இல்லையா. நானுங்கிற அகங்காரம் கிடையாது, காம விகாரம் கிடையாது, கோப விகாரம் கிடையாது, பற்று கிடையாது, பேராசை அகங்காரம் கிடையாது. அப்புறம் என்ன தடை வரப்போகுது? நான் இதை பண்ணுறேன், இல்லை அப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணுவேன், சரி அப்படியே பண்ணலாம், அப்போ தடை இருக்காது இல்லை. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது நாம் சொல்கிற மாதிரி பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. இதுதான் பெரிய ரகசியமே. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ இதுதான் நிறைய விஷயம். ஒரு சில சென்டரில் சமக்கூட்டம் வருது அப்படின்னா அவங்க சகயோகம் பண்ணுறவங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க சொல்கிறதாயும் அவங்க கேட்டால் தான் அவங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் திருப்தியாக இருந்து திருப்திப்படுத்தி பண்ணுற சேவை மட்டும்தான் வெற்றி அடையும், டக்குன்னு ஈஸியாக வெற்றி அடையுன்றார். அதனால் பாபா சொல்கிறார், எந்த விகாரத்தின் வசமாக ஆகாதீங்க, அவசியம் தூய்மையாக இருக்கணும். இந்த யஜ்யத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. எதன் மூலமாக பாதுகாக்கிறீங்க? தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக. தடைகளை உருவாக்கக்கூடாது. வரதானம். ஸோ இது செம்ம சூப்பர் பாயிண்ட் இல்லை. யாராவது யாத்திரை போகிற நேரத்தில் விகாரத்தில் விழுவாங்களா? செம்ம பாயிண்ட் இது. வெறும் சிலையை பார்க்க போகிறவங்களே அவ்வளோ தூய்மையாக இருக்குங்க, நிஜம் உயிரோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க, கூடவே வேற இருக்காருன்றீங்க இல்லையா. கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது கோபப்படுவாங்களா? படமாட்டாங்கல்ல. அந்த பூஜாரியை இப்படி அப்படியே குனிஞ்சு அவர் கொடுக்குற குங்குமத்தையோ விபூதியோ வாங்குவாங்க. அந்த பிராமணனுக்கே அவ்வளோ மரியாதை. இப்போ நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கணும் இல்லையா. வரதானம். தந்தையின் உள்ளத்தின் அருகில் நெருங்குவதின் மூலம்
சகயோகத்தின் உரிமையை பலனாக அடைந்து ஆர்வம் உற்சாகத்தில் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளராகுங்கள். பாபாவுடைய இதயத்துக்கு அருகில் போக போக அவருடைய உதவி அடையிற உரிமையை பலனா நாம் அடையிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஆர்வம் உற்சாகத்தில் எப்பயும் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளராகுங்க. படிக்கும்போது சூப்பராக இருக்குது விளக்கம். எந்த குழந்தைங்க தூரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சதா தந்தையின் உள்ளத்தில் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவிக்கான உரிமை பலனாக கிடைச்சிடும். மேலும் கடைசி வரை உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உரிமையின் நினைவின் மூலம் ஒருபோதும் பலவீனமாகவோ மனம் உடைந்தவர்களாகவோ ஆகாதீங்க. முயற்சியில சாதாரண முயற்சியாளர்களா ஆகாதீங்க. தந்தை இணைந்த ரூபத்தில் இருக்கிறார். அதனால சதா ஆர்வம் உற்சாகம்ன்ற தீவிர முயற்சியாளராகி முன்னேறிக்கொண்டே இருக்கணும். பலவீனம் அல்லது மனமுடைந்து போறது இந்த மாதிரியெல்லாம் தந்தையிடம் ஒப்படைச்சிடுங்க. பலவீனத்தை, மனசுடைஞ்சு போகிறத, இதை எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்ககிட்ட ஆர்வம் உற்சாகத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. ஸ்லோகன். ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு நடந்தீங்கன்னா சம்பூர்ண நிலைன்ற லட்சியம் சமீபமா வந்துடும். சரி, வரதானம் பாருங்க. பாபா சொல்றாரு, நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கலாம். பாபா இது ஆக்சுவலாக அவ்யக்த வாணியிலிருந்து சுருக்கி சொல்கிறது தான் இது. ஸோ பாப்தாதா மீட்டில் தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும் எந்த குழந்தை என் நினைவில் இருக்குதோ அந்த குழந்தை என் இதயத்தில், என் கண்ணில் உட்காந்துட்டு இருக்குதுன்னு வர இல்லையா. ஸோ அதை சொல்கிறார். அந்த மாதிரி தூரத்தில் இருந்தாலும் இதயத்தில் எந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்குதோ, நெருக்கமாக இருக்கிறாங்களோ, பாபாவை எப்பவுமே கூட வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பாபாவுடைய உதவி வந்து உரிமை. கண்டிப்பா அவங்க உரிமை. பாபா நீ பண்ணு, உரிமை அவங்களுக்கு. அதிகாரம் பண்ணலாம் பாபாட்ட. கடைசி வரையும் அந்த குழந்தைக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கடைசி வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பாபா சொல்கிறார் பாருங்க, கடைசியில் நீங்கள் எங்கே விநாச காலத்தில் எங்கே இருப்பீங்க கவலைப்படாதீங்க, என் நினைவில் இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்கன்ற நினைவு தான். உதவி கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் இது என்னுடைய உரிமை, பாபாவுடைய உதவி என்னோட உரிமை. எனக்கு உதவி பண்ணாமல் அவர் யாருக்கு உதவி பண்ண போகிறாரு அப்படின்ற நினைவு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டும் பலவீனமானவர்களாக மனசு உடைஞ்சு போனவங்களா ஆகாதீங்க. பலவீனம்னா என்ன அர்த்தம்? விகார வசப்படுறது. பாபா எனக்கு உதவி செய்வார். நான் விகாரத்தை வென்றவன். விகர்மாஜித் இல்லையா? விகர்மாஜித், கர்மேந்திரியஜித். பலமா இருங்க, பலவீனமா ஆகாதீங்க. மனசு உடஞ்சி போயிடாதீங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு நன்மை இருக்குது. பாபா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த டைம் உதவி செய்யலைன்னா, இந்த டைம் சரியான டைம் இல்லை குழந்தை, இப்போ நடக்கிறதுல உனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு அவர் விட்டு வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க.
மனசடைஞ்சு போகாதீங்க. சாதாரண முயற்சியாளராக ஆகவே ஆகாதீங்க. தீவிர முயற்சியாளராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எப்பவுமே தனியாக இல்லை, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறீங்க, இணைந்த ரூபத்தில் இருக்கிறீங்க. பயிற்சியை நம்ம ப்ராக்டிஸ் என்னது, பாபாவை நானும் இணைஞ்சு இருக்கிறோம், லைட்டோஸ் மைட்டஸாக இருக்கிறோம். அப்போ ஆர்வம் உற்சாகன்ற ரெக்கையை வச்சு பறந்துக்கிட்டே இருங்க. மற்ற எந்த விஷயம் வந்தாலும், எந்த பலகீனம் வந்தாலும் டக்குன்னு பாபாட்ட கொடுத்துருங்க. ஊக்கம் உற்சாகத்தை மட்டும் நீங்கள் வச்சுங்க. மற்றது எல்லாம் செல்லாத காசு. இந்த சங்கம் யுகத்தில் மற்றது எல்லாம் செல்லாத காசு. செல்லாத காசுலாம் பாபாட்ட கொடுத்துருங்க, இல்லையா? பறந்துக்கிட்டே இருங்க, முன்னேறி போய்கிட்டே இருங்க. நிற்கிறதோ இறங்குறதோ இருக்கவே கூடாது. இன்னும் கேட்டால் ஏற டைம் கூட முடிஞ்சிச்சு, பறந்துக்கிட்டே இருங்கன்றார் ஊக்க உற்சாகத்தில். எப்படி பறக்கணும்? என்னோட உரிமை பாபாவோட உதவி. என் கூடவே இருக்கார். கூட இருக்கிறவருக்கு தான் முதல்ல உதவி. பாபா சொல்கிறார்ல, பிரம்ம பாபா தான் முதல்ல என் ஞானத்தை கேட்குறாருன்னு. அது மாதிரி என் கூடவே இருக்கிறார். இப்போ அவருடைய உதவி முதல்ல எனக்கு தான் வரும், இல்லையா? அந்த நிச்சய புத்தியினால் எந்த காரணத்தை கொண்டும் பலவீனமாக ஆகாதீங்க. மனசடைஞ்சாலும் சக்தி நிறைந்த சொரூபமே இருக்கணும். சிவசக்தி சொரூபம் நான், இல்லை சிவனோடு இணைஞ்சு இருக்கிறேன், அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் தான் தீவிர முயற்சியாளர். குஷியாக இருக்கிறான் அப்புறம் சோர்ந்து போயிடறான், அது சாதாரண முயற்சியாளர். சோர்ந்து போகிறதுனா என்னன்னே தெரியக்கூடாது, சதா ஆனந்தமாக இருக்கணும். பாருங்க, அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க. அம்மாவை தான் அனுப்பிச்சி வைக்கிறார் பிரம்மபாபா. கோர்ட்டுக்கு வந்து குழந்தை என்னாச்சு என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் கேட்கவே இல்லை. சிரிச்சாரு, பார்த்து முடிஞ்சு போச்சு. கல்பமாக நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் நிச்சய புத்தி, இல்லையா? ஏன் என்னன்னு கேட்டாலும் அங்கே குழப்பம் வந்துடுது இல்லை. அப்படியா கேட்டான், அடப்பாவி அப்படியா பண்ணா, அவன் பார் கடவுள் இருக்கான்னு தெரியல, இது கூட வீண் விஷயம்தான்ட்டார், இல்லையா? முடிஞ்சு போச்சு, எல்லாம் சுபம், முற்றுப்புள்ளி வா, இல்லையா? ஊக்கம் உற்சாகத்தை மட்டும் வைங்க, மற்றவங்க மேலே சுபபாவனை மட்டும் வைங்க. வீண் விஷயம், எண்ணம், எதிர்மறை எதுவுமே வேண்டாம். எதிர்மறை எண்ணத்தை பேசுகிறவங்க கூட சகவாசமே வேணாம். முற்றுப்புள்ளி வச்சுருங்க, ஊக்க உற்சாகத்தோடு இருங்க, இல்லையா? அந்த வீண் எண்ணங்கள் மூலமாக தான் பலகீனம், மனசு உடைஞ்சு போகிறது எல்லாமே ஆகுது, இல்லை? அவங்க உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க, அதை கேட்கறதுனால தான் நமக்கு ஆகுது. கேட்காதீங்க. ஊக்கம் உற்சாகம் எல்லாம் நல்லவங்க, விட்டு எல்லாம் நல்லவங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, விட்டு 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 விட்டுரு, இல்லையா? ஸ்லோகன். நம்மளுடைய லட்சியம் என்ன? லட்சியம் என்ன? சம்பூர்ண நிலை, முழுமை நிலை அடையணும். அது ஈஸியாக அடையணும், அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க, போயிடும். பிரம்ம பாபா என்னென்ன வழி எடுத்தாரோ அந்த அடி மேலே அடி எடுத்து போயிட்டே இருங்க, இல்லையா? பாபா சொன்னாரா, அதன்படி செஞ்சுக்கிட்டே இருங்க, சம்பூர்ணத்தன்மை தானா வரும். இப்போ நான் பாபா சொல்கிற மாதிரி பார்க்குறேன்னா ஆத்மான்னு பார்க்கணும். பாபா சொல்கிற மாதிரி கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயத்தை மட்டும் ஜலிச்சு எடுக்கணும், ரத்தினத்தை மட்டும் அன்னப்பறவை எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஒரு வினாடி கூட சேவை செய்யாமல், எண்ணம் சொல் செயல்னால சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒரு வினாடியும் ஸ்ரீமத் படி போகுதா, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய எண்ணம், வார்த்தை, நடத்தை இல்லாமல் இருக்கிறேன்னா, அப்படி இருந்தீங்கன்னா சம்பூர்ணத்தன்மை ஈஸியாக அடைஞ்சிடுவீங்க, கிட்ட வந்துடும் அந்த லட்சியம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.